இந்த நாளிலும் மீண்டும் ஒரு முறை உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த முடியும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு என்ன பேச வருகிறாரோ அந்த காரியங்களை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாது. தேவன் தந்த கிருபைக்காய் நான் தேவனுக்கு பிரதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாக இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாளில் நம்ம எல்லாரும் விழிப்பாக இருந்து ஜெபிக்கும்படியால் இந்த சூழ்நிலையை நாம் பயன்படுத்துகிறோம். இந்த நாட்களில் விழிப்பு என்றால் என்ன என்ற சில காரியங்களை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. வழக்கமாய் விழிப்பு என்று சொன்ன உடனே இயேசுநாதர் கெத்செமனேக்கு போனார். போகும்போது சீஷரிடத்துல 1 மணி நேரமாவது என்னோட விழிச்சிருக்க கூடாதா அப்படின்னு சொன்னார். அதுதான் நம்மளை கண்மொழிச்சிருக்கணும் என்கிற அடிப்படையில் தான் பொதுவாக இந்த விழிப்பு ஜபங்கள் நடத்தப்படுகின்றன. ஆனால் பைபிளில் விழிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் எல்லாம் கவனிக்கும் போது அது அந்த பகுதியை மாத்திரம் குறிப்பிடவில்லை, அதை விட ஆழமான விஷயங்களை குறிப்பிடுகிறது என்பதை நாம் புரிஞ்சிக்க முடியும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க, விழிப்புள்ளவர்களாக இருங்க. உங்கள் எதிராளியான பிசாசானவன் எவனை வஞ்சிக்கலாமா எவனை விளங்கலாமா என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் இனி சம்பவிக்க போகிற வேலைகள்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படும்படி நீங்கள் எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. கெயின் வேணும் வாலி. ஓகே, மிட்ரேஞ்ச். ஓகே, நல்லது. அப்போ விழிப்பு என்று சொல்வது ஏதோ கண் முழிச்சு கொஞ்ச நேரம் ஜபிக்கிற விஷயம் கிடையாது. சில சந்தர்ப்பத்தில் நாம் கண் முழிச்சு ஜபிக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இங்கே விழிப்புன்னு சொல்கிற வசனங்கள் இது மாதிரி வேறு சில வசனங்கள் இருக்கிறது. நாம் கவனிக்கும் போது நம்முடைய ஜீவியத்தை குறித்து, நம்முடைய சூழ்நிலைகளை குறித்து, ஆத்மாவை குறித்து நாம் விழிப்பாக இருக்க வேண்டும் என்ற பொருளில் தான் இந்த வசனங்கள் இருக்கிறது என்பதை மிக மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ளணும். அதனால கொஞ்ச நேரம் அப்படி ராத்திரி மட்டும் விழிச்சிருந்து ஜெபிச்சுட்டா ஏதோ விழிச்சுட்டப்போ முடிஞ்சிருச்சு அப்படின்னு தயவு செய்து நினைக்கப்படாது. ஹல்லேலூயா. நினைக்க மாட்டீங்கல்ல? நல்லது. இப்போ கொஞ்சம் ஆழத்தில் போனோம். சரி, நம்ம விழிச்சிருக்கணும். இது கண்மழிப்பை தாண்டின விஷயம்லாம் ஆவியானவர் பேசுகிறார்ல, அது என்னென்ன மாதிரி விஷயமா இருக்கும். ஒரு சில விஷயத்தை நாம் கவனிப்போம். தேவன் நமக்கு தொடர்ந்து உதவி செய்யணும். முதலாவது 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் 2 கொரிந்தியர் 2:11 அந்த வசனம் சொல்லுது, சாத்தானாலே மோசம் போகாதபடி அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு அறியாதவை அல்லவே. நம்ம சாத்தானால மோசம் போகாதபடி நம்ம விழிப்பா இருக்கணும். சரியா? முதலாவது விஷயம் ஏன்னு சொன்னால், ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை தேவன் படைச்சு மகிமையா வச்சிருந்தார்ல, மகிமையான அனுபவங்களை கொடுத்து வச்சிருந்த போதிலும் அவர்கள் தேவ சித்தம் செய்யாம சாத்தானால் மோசம் போக்கப்பட்டார்கள். சரிதானே? பல சர்ப்பம் வந்து நீங்க இதை சாப்பிட்டா தேவனை போல மாறிடுவீங்கன்னு சொன்னதுனால இவங்க ஏமாத்துட்டாங்க. கர்த்தர் சொன்னார் சாப்பிடாத, சாகவே சாவாய். நான் சொல்லும் போது சாப்பிடணும். இது ஹீப்ரூல அப்படிதான் இருக்கு. ஏன்னா இப்ப நன்மை மட்டும் இருக்கு, தீமை கிடையாது. வெளியவர் தான் இருக்கிறான், அள்ளப்பட்ட தூதன் இருக்கிறான். அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால ஏதாவது தீமை வந்தால் நான் சொல்லுவேன். அப்படிதான் அந்த பகுதி அமைகிறது. இவன் பிசாசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்படிச்சிட்டாங்க. கர்த்தருக்கு கீழ்படியல, சாத்தானுக்கு கீழ்படிச்சிட்டாங்கல்ல. அப்போ உலகத்தில் முதல்ல வந்த பாவம் என்னது? கீழ்படியாம தானே. விளைவு என்னது? நல்ல ஆசீர்வாதம் போச்சு, ஒளி உடைய இழந்துட்டோம். ஆதியாகமம் 3:18 வந்தா நீ பெருகும்போது வேதனை பெருகுவேன். அப்புறம் அந்த பூமி ஒன்றுக்கு சபிக்கப்பட்டிருக்கோம், மண்ணில் இருந்ததுக்கு மண்ணுக்கு திரும்புவோம். எல்லா சாபமும் வந்துடுச்சு. அப்போ அனைத்து சாபத்துக்கும் ரூட் காஸ் என்ன தெரியுமா? சாத்தானால் மோசம் போன அந்த நிகழ்ச்சி. சரிதானே? சரிதானே? வெளிப்படுத்தல் 12:9 உலகம் அனைத்தையும் மோசம் போகிற பிசாசு என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட அழகிய பாம்பாகிய வல்ல சர்ப்பம் சொல்லியிருக்கு. அப்போ பிசாசினால் மோசம் போனார்கள் நம்முடைய ஆதி பெற்றோர். நாம் அதுபோல மோசம் போகக்கூடாது என்று புதிய ஏற்பாட்டில் அதே வசனத்தை எடுத்து எழுதியிருக்கு. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடி நான் அப்படி செய்தேன், அவன் தந்திரமாய் ஏவாளை ஏமாத்தினான். அந்த வசனத்தை நீங்கள் 2 கொரிந்தியர் 11:3-4 சர்ப்பமானது ஏவாளை
வஞ்சித்தது போல 2 கொரிந்தியர் 11:3-4 சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனசு கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்குமோ என்று பயந்திருக்கிறேன். எப்படின்னு உங்களிடத்தில் வருகிறவன் இன்னொரு இயேசுவையும் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசு, நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவி, நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தை பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. இது சபைக்கு சொல்றது தானே. ஏவாளை ஏமாத்தினல்லவன், இது மாதிரி சபையை பிசாசு ஏமாற்ற வருவான், உங்களை ஏமாற்ற வருவான் என்கிற ஒரு எச்சரிக்கை இருக்கிறதுனால இதை குறித்து நமக்கு விழிப்பு வேணுமா வேண்டாமா? நீங்க சொல்லுங்க. பிசாசு நம்ம ஏமாற்றாதபடி, அவனுடைய வஞ்சனையிலே சிக்காதபடி நான் விழிப்பா இருக்க வேண்டியது அவசியம். சரிதானே? இப்ப சில விஷயத்த பார்க்கணும். ஏன்னா எல்லாம் ஆண்டவரை நேசிக்கிறவங்க தான். அநேக காரியங்கள்ல நீங்க ஆண்டவர்கிட்ட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. அதனால கொஞ்சம் ஹாட்டான விஷயத்துக்கு போவோமே. என்ன சொல்றீங்க? எத்தனையோ வெளிப்பான விஷயங்கள்லாம் நீங்க சிந்திச்சிருக்கீங்க. அந்த ஹாட்டா இருக்கட்டும் நாபியானவர் விரும்புறாருன்னு நினைக்கிறேன். நல்ல இப்ப பிசாசானவனால் எப்படி சபை மோசம் போகிறது, ஜனங்கள் மோசம் போகிறாருங்கிறத பற்றி ஒரு சின்ன அறிவை நாம் அடைய வேண்டும். முதலாவது, நான் தமிழ்நாடு கேரளான்னு சொல்லி எல்லா சூழ்நிலையில சபையில நான் சுத்திட்டு வர்றேன். இயேசுவை ஆராதிக்க எல்லாரும் இயேசுவை ஆராதிக்கிறாங்க. சிலுவை இருக்கு, பைபிள் இருக்கு. ஆனா ஒரு இயேசு ஆராதனை மன்றத்துக்கு போறதை இன்னொரு மன்றத்துக்கு போறவங்க பார்த்து சிரிக்க மாட்டேங்கிறான், பிரைஸ்லாம் சொல்ல மாட்டேங்கிறான். பல இடத்துல இதை பார்க்குறோம். சரியா? சில இடத்துல இந்த சபைக்கு எதிராக அந்த சபை கேஸ் போட்டிருக்கு, வழக்கு நடக்குதுங்க, போலீஸ் கேஸ், கோர்ட்ல கேஸ் நடக்குது. பெரிய வேதனையா இருக்கு. என்னடா ஒரே இயேசுவை தண்டா ஆராதிக்கிறீங்க நீங்க, எல்லாரும் ஒரே இயேசுங்கிறான், ஒரே சிலுவைங்கிறான், முடிஞ்சு போனா ஒருத்தர் முகத்தை பார்க்க மாட்டேங்கிறான். இது எப்படி வந்தது? உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரியும். ஆமா இல்ல நம்ம சுத்தியும் நிறைய நடக்குது இல்ல. இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். அது யோவான் 13:35 ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தால் என்னுடைய சீஷர்ல எல்லாரும் அறிந்து கொள்வார். இப்ப எங்க ரூட் இருக்குன்னு பாருங்க. வேற எங்க இருக்குன்னா, இவங்க எல்லாம் இயேசுக்கு பக்தர் ஆயிட்டாங்க. நான் சொல்றது கொஞ்சம் சரியா நீங்க உள்வாங்கன்னு. எல்லாரும் இயேசுக்கு பக்தர் ஆகிட்டாங்க. இயேசுக்கு சீஷர் ஆகல. சரிதானே? இயேசுக்கு சீஷர் ஆகியிருந்தா இந்த பிரச்சனை இருந்திருக்காது இல்லையா? எனக்கு ஆவியானவர் படிக்கிறது நான் சபையில் யூடியூப்ல போனா கூட 725 மேல செய்தி இருக்கும். இங்க போனா பார்க்கலாம். என் பேர் செல்வின் நெகேமியா, ஃபுல் நேம். இங்க யூடியூப்ல டைப் பண்ணா கிடைக்கும். நான் கொஞ்சம் அப்படிதான் பேசணும். ஏன்னா இன்னைக்கு உள்ள சபையினுடைய நிலைமை ஆவியானவர் வெளிப்படுத்துறார். ஆராதனைக்கு குறவில்லைங்க, பாட்டுக்கு குறவில்லைங்க, சபைகளுக்கு குறவில்லைங்க. ஆனா இவங்களுக்குள்ள சண்டையை தீர்க்க முடியல. மற்ற ஆளுகளுக்குள்ள சண்டை சச்சரவுகள் எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ண முடிக்கிறது. இவங்களை ஒரு வழியில பேசி என்ன பண்ண முடியல, தீர்க்க முடியல. ஆமா, தமிழ்நாட்டில் இல்ல, ஆல் ஓவர் இந்தியாவோட ஒரு பிரபலமான பெந்தகோஸ்தே ஸ்தாபனம் கேஸ் போட்டு 2 குரூப்பா பிரிஞ்சு கிடக்குறாங்க. தெரியுமா உங்களுக்கு? பெரிய கேஸ். ஒரு கோர்ட்ல ஒரு சைடுக்கு பாஸ் ஆனா விட மாட்டேங்கிறான் அப்படின்னு அங்க அப்பீலுக்கு போயிருக்காங்க. சபைக்குள்ள பிரச்சனை. நாங்கெல்லாம் போறோம்ல, காணிக்கையில பாதி எங்க அனுப்பு, கோர்ட்ல கேஸ் நடக்குது, வக்கீலுக்கு காசு என்னங்க, 2 பேரும் இயேசு சொல்ல ஆராதிக்கிறாங்க. ஸோ என்ன பிரச்சனைன்னு கேட்டோம், நீங்க தெரியணும்ல, நமக்கும் தெரியணும், அதுக்கு ரூட் காஸ் எங்க இருக்குன்னு தெரியணும்ல. தெரியாதனால தானே சண்டை போடுறோம். அது மத்த 28ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்துல, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் சொல்லுங்க சத்தமா, சீசர் ஆக்கணுமா பக்தர் ஆக்கணுமா? இங்கதான் ப்ராப்ளம். நீங்க இயேசுக்கு சீசர் ஆக்கியிருந்தா இந்த ப்ராப்ளம் வந்திருக்காதுல்ல. அவர் சொன்னதை செய்யல. யோவான் 4:1 இயேசு அநேகரை சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுத்தோம், நம்முடைய சீடர்ல வச்சு கொடுத்தாரு. சரிதானே? உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? அப்படிதான் கொடுத்தாரு. நீங்கள் ஆதி தெரிஞ்ச மேல சீசர்களும் சீசிகளும் இருந்தாங்க, சீசர்கள் பெருகினாங்க. அந்தியோக்கியாவில் வரும்போதுதான் சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் உண்டாய். அதுவரை சீசர் சிசு தானே, அப்படித்தானே வார்த்தை இருக்கு. அப்ப முதல் ப்ராப்ளம், இயேசுக்கு சீசர் ஆகிறதுக்கு பதிலாக அநேகர் இப்ப இயேசுக்கு பக்தர் இருக்கிற எல்லைக்குள்ள போறதுனால, இயேசுடைய கட்டளை மீறப்பட்டதுனால அங்க பிசாசு உள்ள வந்துட்டான். சரியா? புரிஞ்சுக்கங்க. எனக்கு சொல்லலாம் முடியும், இயேசுவின் சீசத்துவம் இல்ல. இயேசுவின் சீசத்துவம்னா என்னன்னு கேட்டா ஒரு ஐடியா வேணும்ல. என்னன்னு கேட்டா அது யோவான் 8:31-32. யோவான் 8:31-32. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராக இருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கவனிக்கிறீங்களா? நமக்கு ஹார்ட்டா தான் ஆவியானவர் பேசுவார்.
அப்போ யூதர்கிட்ட சொல்றாரு, உங்களுக்கு மோசே தெரியும், நியாயப்பிரமாணம் தெரியும், தீர்க்கதரிசி ஆகமம் எல்லாம் தெரியும், அதெல்லாம் தூக்கி தூரப்படும். ஏன் உபதேசத்துல நினைச்சிருந்தா எனக்கு சீசரா இருக்க முடியும். இதுதான் சத்தியம். எது சத்தியம்? நான் சொல்றேன் இல்ல உபதேசம், இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்துல நடந்தா உங்களுக்கு விடுதலை, இல்லைன்னா இருட்டில தான் இருக்கணும், பிசாசுப்பட்டியில தான் இருக்கணும். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன பண்றீங்க? இயேசுவின் வசனத்துல உபதேசத்துல நடக்கிறதாக சீசத்துவம். உங்களுக்கு புரிஞ்சதில்ல? என்ன பிராக்டிகலா நான் சொல்றேன், பிராக்டிகலா சொல்றேன். அதாவது இந்த நாட்களில் சபையில என்ன நடக்குன்னு கேட்டா, இயேசு ஆராதனை நடக்குங்க, ஆனா இயேசுவின் வசனம் பேச மாட்டாங்க. இயேசுவின் வசனம் பேச மாட்டாங்க. நான் நாங்கெல்லாம் நாட்டையர் அந்த சர்வலோக ஆதிபா நமஸ்காரம் எழுதின வேதமணிகையருடைய அவங்க நான் கொண்டு பேசியிருக்காங்க. நான் கொண்டு பேர் அங்கே இருக்கேன், அவங்க அக்கா, நான் தம்பி. சரி. ஸோ அங்கே சிஎஸ்சிலேருந்து வந்தவங்கல்ல, அங்கே 4 பைபிள் ரீடிங் வாசிப்பாங்க. பழைய ஏற்பாட்டில் 2 சங்கீதம் வாசிப்பாங்க. அப்புறம் இன்னொரு பகுதி ஆக்கியாப்படுவாங்க. அந்த இயேசுநாதருடைய பகுதி இருக்குல்ல, போர்ஷன், அவர் பேசினது 2 லெட்டர் இருக்குமே, அல்ல அந்த போர்ஷன் நியூ டெஸ்டிமெண்ட்ல மத்திய மார்க் லோகா யோகா, அதில் ஒரு பகுதி 10 வசனம் நாட்டையர் தான் வாசிப்பார். யார் வாசிப்பார்? நான் ஓப்பனாக பேசணும், நாட்டையர் வாசிப்பார். நாங்கள் எல்லாரும் எழுப்பி நிற்கணும், நாங்கள் எல்லாரும் எழுப்பி நின்று தான் வாசிக்கணும். நீங்கள் வாசிக்கலான்னு தரல. அப்புறம் ஒரு நிருப பகுதி வேற யாருக்காவது கொடுப்பாங்கல்ல. நானும் அங்கே பிரசங்கம் பண்ணுவேன். இப்படி காலையில் போனால் பைபிள் ரீடிங் கொடுங்க, பழைய ஏற்பாட்டில் கொடு, புதிய ஏற்பாட்டில் கொடுங்க. என் பிரசங்கம் அந்த போர்ஷனுக்குள்ளே தான் இருக்கணும். இதுதான் அங்குள்ள மரபு. அப்புறம் நாங்கள் இந்த சூழ்நிலைக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தா சங்கீதம் வாசிக்கிறாங்க, ரொம்ப பக்தியா. இயேசுநாதர் வசனம் வாசிக்க மாட்டேங்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? இவங்க தான் இயேசுநாதருடைய உண்மை பிள்ளைன்னு சொல்லுவாங்க. நம்ம நான் பேசணும், நிறைய பேசுறேன். ஏப்பா இயேசுநாதருடைய ஒரு பகுதி வாசிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இதுதான் அப்போஸ்தலர் அஸ்திபாரம் சபைங்கிறது. நீ அப்போஸ்தலருடைய நிருபங்களை வாசிக்கிறது உனக்கு என்ன பிரச்சனை? அவன் ஆவி இல்லாதவன் வாசித்தான்ல உங்க பாஷையில. என்ன சொல்றீங்க? ரூக்காஸ் எங்க இருக்குன்னு பார்க்கணுங்க. இயேசுவின் வசனம் கிடையாது. பசங்க எல்லாம் போனா தாவீது அங்க போனாரு, அவர் எங்க விழுந்தாரு, உருண்டாரு, ஆபிரகாம் அங்க போனாரு, இதுதான் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப இயேசுநாதர் தானே முக்கியம். அவருக்கு உபதேசத்தை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இப்படியே பேசிடுறாங்க. நான் சொல்லணும், நாகர்கோயிலில் ஒரு முறை ஒரு சபைக்கு நான் பிரசங்கத்துக்கு போயிருக்கேன். எனக்கு முன்னால சங்கீதம் வாசித்தாங்க. சங்கீதம் வாசிக்கும்போது என்ன சங்கீதம் கேட்டா 137ஆம் சங்கீதமா, அதனுடைய கடைசி வசனத்துக்கு முந்தின வசனமா, அது என்ன சொல்ல தெரியுமா? 137 கடைசிக்கு முந்தினதா வர்றதை பேசிட்டு இருக்கு. சரி, பாபிலோனின் குமாரத்தியே, பாழாய் போனவளே, நீ எனக்கு செய்தது போல 8ஆம் வசனம், உனக்கு செய்கிறவன், உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான். உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். என்னங்க இது? ஒரு கிணத்துல அடிச்சா மறு கிணத்தை காட்டுன்னு சொல்ற இயேசு ஆராதிக்கிற சபையில நடக்கிற சாத்தாம வேலையை சொல்லிட்டு இருக்கேன். வேற என்ன டைட்டில் போடுறது இருக்கு? 150 சங்கீதம் இருக்குல்ல, நல்ல சங்கீதங்கள் இருக்கு, நல்ல விசுவாசத்தை உறுதிப்படுத்தக்கூடிய அனுபவம்லாம் இருக்குல்லன்னு சொல்லல. அதுல ஏதாவது சிலதை எடுத்து வாசிக்கலாம்ல. இது வரிசையா தான் வாசிக்கணுமா? சிலர் அப்படி தான் பேசிட்டு இருக்காங்க. ஒரு பைபிள் ஸ்டடி நடத்தினா ஆதி ஆமத்தில் ஆரம்பிப்பார். இயேசுநாதர்கிட்ட வரதுக்குள்ள இந்த பைபிள் ஸ்டடி எடுக்கிறவர் செத்து போயிடுவாரு, கேட்டு எடுக்கிறவர் செத்து போயிடுவாங்க. இல்ல அங்கேருந்து வரணும். நீ இதை பேசிட்டு இதுக்கு ஏன்னா இது மாதிரி இசைவா ஏதாவது இருந்தா நீங்க சொல்லிக்கலாம், வேளாண் சொல்லல. எங்க போதுன்னு தெரியுதா சபை? பேய் எப்படி உள்ள வருதுன்னு சொல்லி தர்றேன். இப்படி பண்ணிடலாம், எனக்கு சகிக்க முடியாது. இன்னொரு இடத்துல நான் பிரசங்கத்துக்கு போயிருக்கேன். அங்க பைபிள் ஸ்டடி நடக்கும் 1 மணி நேரம். திடீர்னு ஒரு பாஸ்டர் அங்க வந்துட்டார். இது வேற அன்எக்ஸ்பெக்டட். ஸோ வந்தவர் தான் அந்த பாஸ்டர் சொன்னார், இன்னொரு பாஸ்டர் வந்திருக்காரு. ஓகே வரட்டு, நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். அவருக்கு ஒரு 1/2 மணி நேரம் கொடுங்க, நான் மிச்சம் 1/2 மணி நேரம் பேசுகிறேன். முதல்ல அவரை பேச விடுங்க, நான் அப்புறம் பேசிக்கிறேன். ஏன்னா பல இடத்துல ப்ராப்ளம், கொஞ்சம் இடக்க பேசிக்குவாங்க. இல்லை இப்போ ஜனங்களை மூடி விடணுமே, அதை சரிப்படுத்துகிற வேலை இருக்கிறதுனால நான் 2வது பேசுகிறேன். அவன் இந்த ஈட்டியால் இத்தனை பேரை குத்தி கொண்டான். அவனுடைய கைப்பட்ட வசனம் எல்லாரும் தான் நேரம் போயிடும். அவனுடைய கை பட்டயத்தோட ஒட்டி போக மட்டும் தலைகளை வெட்டினான். எல்லாம் எங்க பைபிள்ல இருக்க விஷயம், எடுத்தா நேரம் போயிடும். அவர் பேசுறத பார்த்தா எனக்கு தெய்வமே, இது என்ன இது? பைபிள்ல ஆண்டவருடைய வசனம் ஒன்றும் இல்லையா? இந்த ஆளுக்கு 1/2 மணி நேரம் கொடுத்தா அந்த ஆள் பேச முடியல. நான் ரொம்ப எரிச்சலோட வேதனையோட இருக்கேன், இங்க உட்காந்துருக்கேன். அவர் பேசுறேன், அவருக்கு டைமே அவரு ஃபில் பண்ணல. அதுக்குள்ள என்னெல்லாம வளர்ந்து தனக்கெல்லாம் அப்படியே இருக்கிறார். என்னடா ஆனா மிகமே பிரசங்க இயேசுநாதரை பின்பற்றி சீசத்துவம் பேசிட்டு இருக்காரு. இவர் என்ன பேசுறாரு?
ஸோ முடிச்சாச்சு. அப்புறம் நான் ஆரம்பித்தேன். நான் சொன்னேன், எப்பா பண்டு இப்படி தான் வெட்டு குத்து நடத்திட்டு தான் இருந்தீங்க, அவர் கிருபையினால நினச்சிட்டு சாசிக்கப்படியிலேருந்து விடுவிச்சு கொண்டாந்துருக்க, திருப்பி அங்கே போயிடாது, அங்கே ஏசுநாதனை பார்த்து ஓடனா பிழைச்ச அப்படின்லாம் நான் விளக்க சொன்னேன். இந்த ஆள் முடிச்சுட்டு இந்த சைட்லோடைய ஒரு கேட் கதவு கிடந்து அதில் வெளியே போயிட்டார். போய் அந்த முத்தத்தில் உலாத்து, அந்த ஆள் எங்கடா போனான்னு பார்த்தா உள்ளே வரல, அங்கே நின்று முத்தத்தில் உலாத்து. அப்புறம் பார்த்தா பின்ன அத்தத்தில் போய் உட்காந்துருந்தார். முதல்ல பக்கத்தில் இருந்தவர் அடுத்த பேர். புரியுதா அவங்களுக்கு? புரிஞ்சா அவங்களுக்கு? ஒரு இடத்துல ஒரு பிரசங்கியார் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார். ஊழியம் செஞ்சுட்டு இருந்தா பக்கத்தில் உள்ளவன் வேறு பண்ணுவான், நமக்கு தெரிஞ்சது தானே, கெட்ட வார்த்தை எல்லாம் பேசி பயங்கர. இவர் பொறுத்து பார்த்தாரு, இவருக்கு பொறுமை இழந்துட்டு. யாருக்கு? பிரசங்கியார் பொறுமை இழந்துட்டார். பொறுமை இழந்தவர் கீழே பார்த்தார், ஒரு கல் கிடந்து எடுத்து வீசி விட்டார், அவருக்கு நெத்திக்கிச்சு. அது போய் பட தலையில் காயம்பட பெரிய இஷ்யூ ஆகி கேஸ் எல்லாம் ஆகி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனை கல் எடுத்துருந்தா சாதாரண விஷயமா என்ன? எவனோ ஒருத்தன் பண்ணால் விட்டுடலாம், விடுவாங்களா என்ன? காத்திருப்பாங்க, எப்படா மாட்டுவான். சரி, பெரிய ப்ராப்ளம். இந்த பிரசங்க, இந்த கல்லெடு தெரிஞ்ச பிரசங்கியாருக்கு ஒரு நண்பர் இருந்தார், ஒரு கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு இடத்துல ஊழியத்தில் இருந்தார். அவர் இதை கேள்விப்பட்டார், இந்த ஆள் இப்படி பண்ணி போட்டார் அப்படின்னு. உடனே அவர் வந்து, என்ன பிரதர் பாஸ்டர் நீங்கள் எப்படி செய்யலாமா? அவன் சொன்னால் நம்ம கேட்டுக்கிட வேண்டியதானே, நீங்கள் கல்லெடுத்து அறியலாமா அப்படின்னு கேட்டார். கேட்டால் அந்த பிரசங்கியார் சொன்னார், அது ஏன் பாவீது போய் அந்த கல்லெடுத்து அறிஞ்சு தானே போட்டான். கொள்ளாமா? புரியுதா சொல்றது? இந்த மண்டைக்குள்ள இந்த பேயை ஏற்றி விட்டாங்க. குழந்தை பிராயத்தில் அதுதானே படிச்சு கொடுத்துட்டோம். 5 கல் எடுத்துட்டு போனான், கவன் நெத்தியில் அடிச்சான், விழுந்தான், அடிச்சான். ஒரு இடத்துல சொல்லணுங்க, வர்றதெல்லாம் ஒன்று சொல்லிடுறது. நேரம் இருக்குல்ல, கொஞ்சம் தெரிஞ்சுங்க, நான் தானே சொல்லணும். நான் 9:10 மணிக்கு கூட்டமா, அதோ ஒரு ½ hour பிஃபோர் நான் போயிட்டேன். ஃப்ரண்டில் உட்காந்துருக்கிறேன், சண்டே கிளாஸ் நடக்குதுங்க. அப்போ ஒரு அம்மா பிரைமரி ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன், அந்த பிள்ளைகளுக்கு வசனம் படிச்சு கொடுக்குது. டீச்சர் என்ன படிச்சு கொடுக்கணும்? என் கரங்களை போருக்கும் விரல்களை யுத்தத்துக்கும் பழக்குகிற தேவனுக்கு சோதனமா? அவனுக்கு தெரிஞ்ச வசனம் தரல. அது படி நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆடம் என்ன சாத்தாங்க இருக்குது, பிள்ளைக்கு சொல்லி கொடுக்க வசனமா இது? இந்த பையன் இதை படிச்சுட்டு பள்ளியில் போவான், எவனா அடி பண்ணுவான். கரங்களை யுத்தத்துக்கு அடிக்கிற மாட்டான், அடி இந்த மண்டைக்குள்ள ஏறது நடந்து சாப்பிட்டு சொல்லலாம். பார்த்தியா சொன்னாங்கல்ல பைபிள் கிளாஸ்ல, அடிக்காம. இதான் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. என்ன புரியுறீங்க நீங்க? ஏசு ஆராதனை மன்றங்களுக்குள்ள நடக்கதை பேசிட்டு இருக்கேன். அப்ப பேய் வராம இருப்பானா? வெட்ட குத்தம் ஏன் சபைக்குள்ள நடக்குதுன்னு கேட்டா ஆண்டவர் சொன்னாரு, என்ன கொலை செய்த அந்த யூதருடைய சபை ஆட்சி செய்தன்னு சொன்னாரு. நம்புறீங்களா நீங்க? யோவான் 8:44 இயேசு சொல்றாரு யூதர்களை பார்த்து, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான், சத்தியம் அவனுக்கு கிடையாது. அவன் பொய்க்கு பிதாவமா இருக்கிறவங்க சொந்தத்திலே அந்த யூதருடைய கொள்கை தானே இப்போ சபைக்கு அஸ்திபாரமாக போச்சு. அதனால தானே பேர் வந்தது உள்ள. இப்போ புரிச்சதா உங்களுக்கு? அவ இயேசுவனுடைய சீஷத்துவத்துக்கு பதிலாய் இயேசுவை கொலை செய்த யூதருடைய கொள்கைகள் வேதமாய் போதிக்கப்படுகிறதுனால சாத்தான் தந்திரமா சபைக்குள்ள நுழைஞ்சு சபையை அழித்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப முதலாவது இந்த வெளிப்பு நமக்கு வேணுமா? நீங்க என்ன தீர்மானம் எடுக்க போறீங்க? இனிமேல் இயேசுவின் சீஷத்துவம். இயேசுவின் சீஷத்துவம்னா என்ன சொன்னேன்? ஒண்ணு, இயேசுவின் வசனத்தின்படி வாழுகிறது தான் இயேசுவின் சீஷத்துவம். யோவான் 13:15 நான் செய்தது போல நீங்கள் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனேன், என்னுடைய மாதிரியின்படி செஞ்சோம் நீங்க பாக்கியவான்களா இருப்பீர்கள் எழுதியிருக்குல்ல. அப்ப இயேசுவின் மாதிரிப்படி செய்யணுமா வேண்டாமா? என்ன சொல்றீங்க நீங்க? செய்யணுமா? சீஷத்துவம். 1 பேதுரு 2:21 அந்த கடைசி பகுதி, அவருடைய அடிச்சுவடுகளில் நடந்து வரும்படி அவர் நமக்கு மாதிரியை வைத்து போனார். அல்லேலூயா. அப்ப அவருடைய அடிச்சுவடுன்னா ஃபுட் பிரிண்ட்ஸ், அவர் நடந்த மாதிரி சந்தேகம் இல்ல. 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடி தானும் நடக்கணும். புதுசா இருக்கோ பிரசங்கியார? இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு அவர் உயிரே தயிரே டாடி மம்மி இப்படி பாட்டு பாடதான் தெரியும். அவர் சொன்னதை செய்ய தெரியாது. அவர் மாதிரியில நடக்கணும் நமக்கு தெரியாது. ஒரு மோசடி சுவிசேஷம் வந்திருக்கு. இயேசுக்கு சீஷராய் தான் நான் கொடுக்கணும். சீஷத்துவம் தான் அவசியம். ஆகவே முதலாவது அந்த காரியத்தை திருத்திருங்க. உங்க சபையில இருந்தா உங்களுக்குள்ள இருந்தா திருத்தணும். எல்லா சபைக்கும் சொல்றது இது ஏன் வேலை. இயேசுவின் சீஷத்துவம் இல்லைன்னா, இயேசுக்கு பின்னால நடக்கலைன்னா, அது யோவான் 10:27-28 என் நாடுகள் என் சத்தத்துக்கு
செவி கொடுக்க வேண்டும், அவை எனக்கு பின் செல்ல வேண்டும். அப்படி படிக்கலாம்ல. அவைகளை தான் என் கையில நான் வச்சிருக்கேன், அவைகளை ஒருத்தனை என் கையிலிருந்து பறிச்சிட முடியாது. 28 நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், ஒரு நாளும் கேட்டு போவேன். அல்லேலூயா. அப்ப இயேசுவினுடைய வார்த்தைப்படி மாதிரிப்படி வாழுகிற சீஷத்துவம் கண்டிப்பா நமக்குள்ள இருக்கணும். இருக்கணுமா வேண்டாமா சொல்லுங்க? இருக்கணுமா வேண்டாமா? பி கிளியர். நீங்க கிளியரா இருந்தா உங்களுக்கு நல்லது. ரெண்டாவது, அது யோவான் 14, 15, 16 ஒருவர் என்னில் அன்பா இருந்தால் என் வசனத்தை கடைபிடிப்பான். நான் என்ன செய்வேன்? நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். அப்பொழுது 14, 15 நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். அப்பொழுது என்றென்றைக்கும் உடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாக வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். அடுத்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும். நீங்க இயேசுவின் வசனத்தின்படி வாழும்படி இயேசுவின் சீஷத்துவத்துக்கு ஒப்பு கொடுத்தால் மட்டும்தான் அவர் பரலோகத்தின் ஆவியை உங்களுக்கு அனுப்ப முடியும். அல்லேலூயா. எகைன் சொல்லுகிறேன், இயேசு ஆராதனைக்காரர்களுக்கு இந்த ஆவி கிடையாது. இந்த வசனம் கிளியரா இருக்கு. நீங்க என் வசனத்துல நடந்தோம், என் சீஷத்துவத்துக்கு அர்ப்பணிச்சோம், நான் உங்களுக்கு பரலோக ஆவியை அனுப்புவேன். இயேசு தம்முடைய சீஷர்கிட்ட தான் சொன்னார், நீங்க போய் உன்னதத்திலிருந்து வர பலனால் தெரிவிக்கப்படும் வரை எருசலேமில் காத்திருங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இயேசு சீஷத்துவத்துக்கு அர்ப்பணிக்காதவர்களுக்கு அவர் பரலோக பரிசுத்த ஆவியை அனுப்புவது இல்லை. அது யோவான் 15:26 தானே? பிதாவின் இடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவின் இடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற பரிசுத்த ஆவின்னு சொல்லி, இந்த பரிசுத்த ஆவியை இயேசு அனுப்ப வேண்டும். ஜலத்தினால் ஞானஸ்தானம் யோவான் கொடுத்தான், நான் உங்களுக்கு அக்கினியினாலே ஞானஸ்தானம் கொடுப்பேன் என்று யோவான் சொன்னார். இயேசுவை குறித்து யோவான் சொன்னார், இயேசுவன் சொன்னார். நமக்கு வசனம் இருக்கிறது, எல்லாம் வசனம் நிறைய வரும். அப்ப இயேசுவின் சீஷத்துவ எல்லைக்குள் வர்றவங்களுக்கு மட்டும் பரலோகத்தின் ஆவி கொடுக்கப்படும். அல்ல இல்ல, வேற பக்க வழி ஒண்ணுமே கிடையாதுங்க. நாங்க பேசணும், சபைக்கு அசிவார உபதேசத்தை பேசணும், வேற பக்க வழி கிடையாது. இயேசுவின் சீஷத்துவத்துக்கு அர்ப்பணிக்கிறவர்களுக்கு மட்டும் பரலோக ஆவி. அதை தாண்டி வசனங்களை புரட்டிட்டு போனோம், வேத புரட்ட ஆவி கிடைக்கும். என்ன ஆவி கிடைக்கும்? வேத புரட்ட ஆவி கிடைக்கும், அசுத்த ஆவி கிடைக்கும், வஞ்சிக்கிற ஆவி கிடைக்கும். இதை குறிக்கும் கொஞ்சம் விழிப்புவாக இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா ஓகே, நேரம் 10 மணி தெரில. சரி, நான் நிறைய இடத்துல பார்க்குறேன். கன்னியாகுமரி பக்கம் ஒரு வீட்டு கூட்டத்தில் நான் பிரசங்கம் பண்ணணும். முதலாவது ஒரு சின்ன வர்ஷிப் அந்த பாஸ்டர் நடத்தினார். அந்த வீட்டம்மா துள்ளி குதிச்சு அந்நிய பாஷை பேசினாங்க. உங்களுக்கு சொன்னா எனக்கு தெரில. ஸோ நான் ஆச்சரியப்பட்டேன், ஒரு கத்தோலிக்க சபை பக்கத்தில் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வந்திருக்குன்னு நினைச்சிட்டு அப்படியே இருந்தேன். அடுத்து நான் தான் செய்தி சொல்லணும், எனக்கு என்ன ஆண்டவர் வசனம் தருவார் அப்படியே இருந்தா. மற்ற 6:30 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அது தேவ ராஜ்யம்னா தேவ சித்தம் செய்கிற அனுபவம். என்னது? தேவ சித்தம் செய்கிற அனுபவம், தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிற அனுபவம். அப்ப இந்த அனுபவத்தை தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நம்ம இப்ப தேவ ராஜ்யத்துக்கு உள்ள இல்லை, வெளியே இருக்கோம். அதனால நம்ம தேட சொல்லியிருக்கல, தேவராஜ்யத்தை தேட சொல்லியிருக்கல. அப்ப வெளியே ஒரு ராஜ்யம் இருக்கு, அது பிசாசின் ராஜ்யம். அது லூக்கா 4:5 பிசாசு சொல்றான்ல, உலகம் முழுவதும் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்குது. வசனம் போடுறதுக்கு நேரம் கிடைக்காது, ஸ்பீடா போயிடும். எபேசியர் 2:2 ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி கேட்டபடி உலக வழக்கத்தின்படியெல்லாம் நீங்க நடந்தீங்க, கீழ்ப்படியாமை பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆவி. அப்ப 2 ராஜ்யம் இருக்கு. ஒன்று சாத்தானின் ராஜ்யம், அதுல தான் நம்ம இருக்கிறோம். இப்ப பரலோக தேவனுடைய சித்தம் செய்ய நாம திரும்பணும். பரலோக ஆவினால் நடத்தப்படுற அனுபவத்துக்குள்ள வரணும்னு சொல்லி நான் ஒரு 2 நிமிஷம் பேசியிருப்பேன். எத்தனை நிமிஷம் பேசியிருப்பேன்? 2 நிமிஷத்துக்குள்ளதான் பேசியிருப்பேன். அப்படி பேசினா அந்த அந்நிய பாஷை பேசி துள்ளி குதிச்சாங்கல்ல, அவங்க அங்கிருந்து கையை முறைக்க சொல்றாங்க, டாய் நான் யாருன்னு தெரியுமாடா. நான் சொல்றேன், நீ யாருன்னு தெரிய விரும்பல, ஓடி போனேன். அது அங்கே தரையில விழுந்து சர்ப்பம் மாதிரி நெளிஞ்சு வாமிட் பண்ணி ஓடி போச்சு. முதல்ல அந்நிய பாஷை, அப்புறம் சர்ப்பம். புரிஞ்சுதா உங்களுக்கு? புரியுதோ? புதுசாக தான் இருக்கோ. நான் கிருபாசனங்கிறது சபையில் ஞானஸ்தானம் எடுத்தேன். இந்த ஊழியத்தை நான் எப்படி செய்யணும்னு காஞ்சிரக்கோட்டை சாது ஏசாசன் ஒரு பெரிய சன்னியாசி இருந்தார் காஞ்சிரக்கோட்டில். 2000 காலமாயிட்டேன். அவங்க தான் மூலம் தான் ஆவியானவர் பேசினார், நீங்கள் தேவனிடத்தில் கற்றுக்கொண்டவில்லை, எல்லா இடத்துல பேசணும், போய்கிட்டே இருக்கணும், உனக்கு தேவனிடம் ஆயத்தம் பண்ணுவார், எங்கெல்லாம் ஆயத்தம் பண்ணுறாரோ நீ பேசு, தாராளம் பேசுன்னு சொல்லி தான் நான் அந்த ஊழியத்துக்கு வந்தேன். அப்போ எனக்கு ஒரு சில குறிப்புகள் சொன்னாங்க. அதில் சொன்ன ஒரு குறிப்பு என்ன தெரியுமா? ஏய் பிசாசு அந்நிய பாஷை பேச பார்த்துட்டேன், கொண்டாமா எப்படி இருக்கும்?
எனக்கு குழம்பு போச்சு, என்னடா இது இப்போ பிசாசு அந்நிய பாஷை பேசுனா சபையிலையும் பேய் பேசுதா பஸ்தாய் பேசுறான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? பெரிய கன்ஃபியூஷன் இல்லை, ப்ராப்ளம் ஆகிடும். அந்த மனுஷன் கோவக்காரன், அவருக்கு தெரிஞ்சவருக்கு தெரியும், பெரிய ஆளு. ஐயா அப்படியே ஐயா கேட்டுட்டு உட்காந்துட்டோம். அப்புறம் பார்த்தா இப்போ அதுதான் பார்த்துக்கிட்டே இருக்கும். என்ன அழகாக ஆவியானவர் பேசிட்டார். டேய் வணக்க ஊழிய காலத்தில் பிசாசு அந்நிய பாஷை பேசுறதெல்லாம் நீ கேட்க பாரு இப்பெல்லாம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? அவன் அந்நிய பாஷை பேசுவான், அவன் கொரியும் சொல்லுவான்ல. அதான் அடிக்கடி நான் சொல்லுவேன். வரங்கள்னு சொல்லியிருக்குல்ல, வரங்கள். அது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் வரங்களை பற்றி பட்டியல் இருக்கிறது. 28ஆம் வசனத்துல சபையில முதலாவது அப்போஸ்தலரை, 2வது விழிப்பு வேணும்ல, விழிப்பு நமக்கு. முதலாவது அப்போஸ்தலரை, 2வது தீர்க்கதரிசி, 3வது போதகர், அதுக்கு பிறகு அற்புதம், அதுக்கு பிறகு சுகமாக்கம் வர்றோம், அதுக்கு பிறகு தீர்க்க தரிசனம், அதுக்கு பிறகு பல அந்நிய பாஷைகள், இது பாஷைகள் வாக்கியம். அப்படிதான் இருக்கு. இதெல்லாம் எங்க வச்சாரு? எங்கெங்க வச்சாரு? சபையில வச்சாரு. எங்க? சபைக்குள்ள வச்சாருங்க. அப்ப சபைக்கு வெளியே வர உண்டா? இல்ல இருக்கக்கூடாதுல்ல. சபைக்கு வெளியே வர கிடையாதுங்க. பரிசுத்த ஆவியானவர் சபையை ஏற்படுத்தி சபையை ஆட்சி செய்யறாரு. வரங்கள் எல்லாம் இங்க இருக்கணும், சபைக்குள்ள வேலை செய்யணும். சபைக்கு வெளியே வர செஞ்சோம், செயல்படுற மாதிரி இருந்தா அது பேய் தான் அர்த்தம். என்னது அது? அப்போஸ்தலர் 16:16. சபைக்கு வெளியிலே தெருவிலே ஒரு பெண் நின்றாள். அவள் பவுலையும் சீலாவையும் பின்தொடர்ந்து வந்து, இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறோம் என்று சத்தம் போட்டு சரிதானுங்க. அவர் சொல்ற சரிதான்ல, சரியா தான் சொல்லியிருக்கா. ஜெனியன் ப்ராபசி. எங்க? தெருவில். அப்புறம் இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள்னு எழுதியிருக்குங்க. அப்ப பல நாள் அப்போஸ்தலர்கள் பவுலை சீலாவை ஏமாத்திருக்காருல்ல, அப்படிதான் அர்த்தம் ஆகுது. அப்புறம் திரும்பி பார்த்து இயேசுநாமத்துல ஓடிப்பா பிசாசுன்னு அது ஓடி போச்சு. அப்புறம் அவருக்கு அடி கிடைச்சல. சரிதானுங்களா? புரியுதா? சபைக்கு உள்ளே பரிசுத்த ஆவியானவர் செயல்படும் போது அது அபரிசுத்த ஆவியினால் உண்டாகிற வரம். சபைக்கு வெளியே போய் ரோட்டங்கரையில் ஒரு எல்லக்கல்ல நாட்டி பெயிண்ட் அடிக்கிற மாதிரி வேலை செஞ்சா அங்கே வர்றது பிசாசு. சரியா? புரியலையா உங்களுக்கு? அவர் சபையை ஏற்படுத்தினாருங்க, வேற ஒளிவுகளும் ஏற்படுத்தல. சபையை ஏற்படுத்தினா. சபை என்னது? கிறிஸ்துவின் சாயலை நமக்குள்ளே உருவாக்குற அமைப்பு. அது கலாத்தியர் 4:19. கிறிஸ்து உங்களை உருவாகும் அளவு கற்ப வேதனைப்படுகிறேன். கிறிஸ்துவை நமக்குள்ள உருவாக்கணும். பிலிப்பியர் 2:5. கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள் இருக்கணும். எபேசியர் 4:11. கிறிஸ்துவ நிறைவான வளர்ச்சி நடவுக்கு தக்க பூரண புருஷராக வரைக்கும் சபை பக்தி விருத்தி அடையணும், பரிசுத்தவான்கள் சீர்வருந்தும் பொருட்டு. அது எப்படி? தேவகுமாரனை பற்றி விசுவாசம் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகிய கிறிஸ்தவன் நிறைவான வளர்ச்சி அளவுக்கு பூரண புருஷராக வரைக்கும். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர், சுவிசேஷகர்னு சொல்லிட்டு நீங்க வந்தீங்கன்னா அது 4:15. நீங்கள் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான பலவிதமான காட்டுகளினாலே குழந்தைகளா இராமல் அப்படி வண்டிக்கார இடத்தில் சுத்தி கொண்டே தெரியாமல் அன்புடனே சத்தியத்தை கை கொண்டு தலைவராகிய கிறிஸ்துவுக்குள் அவரை போல வளரும்படி அப்படி செய்தார்னா சபையை வச்சார். புரிஞ்சுதாங்க உங்களுக்கு? எனி டவுட்? நோ. சபையை வச்சாருங்க. கோபுரத்தை வச்சாரா? வானத்தின் வாசல் வச்சாரா? நான் சொல்லணும்ல உங்களுக்கு. வானத்துக்கு ஏனியம். ஒரு ஆள் சொல்றாரு பரலோகத்துக்கு ஏனி அவருடைய. இன்னொரு ஆள் சொல்றாரு வானத்துக்கு வாசல். வாசல் எங்க வாசல்? இன்னொன்னு சொல்றாங்கல்ல, மற்ற இடத்துல கதவு பூட்டி கிடக்கு, இங்கதான் திறந்த வாசல். உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்லணும்ல. வாசல் எங்க இருக்குன்னு பாத்துருவோம். வாசல பாத்துருவோம். அது அது 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது என்று அறியாது இருக்கிறீர்களா? நீங்களே அந்த ஆலயம். இங்க வந்தார்ல பரிசுத்த ஆவியானவர். இந்த ஆலயத்துக்கு கதவு எங்க போடணும்? ஒரு 150 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமா போடணும். என்ன சொல்றீங்க? ஏசு சொன்னார், அது வெளிப்பாடு 3:20. இதோ வாசல் படியில நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே பிரவேசிப்பேன், அவன் என்னோட போதனை பண்ணுவான், நான் அவனோட நாங்கள் போதனை பண்ணுவான்னு சொல்லி. கஷ்டம் சரியா? அது என்னது? நான் இருக்கேன். எங்கே பிரவேசிப்பாரு? நமக்குள்ள, நம்ம மனசுல, நம்ம ஆத்மாவில். அப்ப கதவு எங்க போடணும்? எங்கம்மா போடணும்? இங்க தானே போடணும் கதவு. வேற இடத்துல கதவு போடணும்.
நாங்கள் இப்படி தானே பேசணும். அவன் நம்ம தான் வாசல், நம்ம தான் இது எந்த ஆலை, இங்கே தான் வரணும், வாசலை கவனமாக வைக்கணும். அடைச்சி போட்டால் உள்ளே வரமாட்டேன். இங்கே அடைச்சி போட்டுட்டு நீ எங்கே ஓட்டி எங்கே எந்த திறந்த வாசலை பார்க்க போகிற? எல்லா இடத்துலையும் வாசல் அடைச்சி கிடக்குதான், அங்கே எங்கேயோ திறந்து போட்டுருக்கோம் சொல்கிறேன். ஆமாம், இப்போ புதுசாக ஒருத்தர் சொல்கிறாரு திறவு போலிட்டம், எப்படியோ சாவி, ஒருத்தன் கதவுங்கிறான், ஒருத்தன் கதவு சாவி. இப்படியே ஜனங்கள் ஓடிட்டு நடக்கு. ஆம், ஜெபிக்கலாம் வாங்க. எங்க போனோம்? ஜெபிக்கலாம் எங்க சொல்லணுங்க, எங்க போனோம்னு கேட்போம். ஆண்டவர்கிட்ட கேட்போமா? அறை வீட்டை கூட்டி அந்தரங்கத்தில் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அவர் வெளியரங்கமாய், அது 6:6 மத்திய 6:6 சரிதானா? எல்லாருக்கும் பைபிளே இருக்கா? அறை வீட்டை கூட்டி அந்தரங்கத்தில் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, வெளியரங்கமாய். ஆண்டவர் சொன்ன சரிதானே? தப்பு கிடையாது. முதல்ல சொல்லிட்டார், நான் உனக்குள்ள வருவேன்னு சொல்லிட்டாரு. இப்போ எப்படி ஜெபிக்க சொல்றேன்? ரெண்டாம், ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் என்பவர்கள் ஒருவருக்காய் ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். இது பல இடத்துல இருக்க வசனம் தானே, உங்களுக்கு தெரிஞ்சது தானே, சரிங்கல்ல? மூணாவது, அது யாக்கோபு. ஒருவன் வியாதிப்பட்டால் சபை மூப்பரோட வரவழைப்பானாக, அவர் கர்த்தருடைய நாமத்தில் எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவர்கள். அது பாவம் செய்தானால் மன்னிக்கப்படும், கர்த்தர் எழுப்புவார். அப்போ மூப்பர்னா யாருன்னு கேட்டா, ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள். முதல்ல சொன்னது யாக்கோபு 5:14. மூப்பர்னா யாரு? மூப்பர்னா யாரு? அது எபிரேயர்கள் நிருபம், வசனம் தான் வேணும். ஆத்துமாக்களுக்கு அது 13, எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடினாலே அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். சரி, உங்க ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிற ஊழியக்காரர் இருக்காங்கல்ல? 5 ஊழியக்காரர்கள் சொன்னேன். எங்க இருக்காங்க? சபையில தான் இருப்பாங்க. அத்தான் பிள்ளை இப்போ ரோட்ல போட்டிருப்பான், நமக்கு போட முடியாதுல்ல. ஆமா, அந்த பிள்ளைகளை திருப்பி திருப்பி பார்க்கணும். ஒரு பிள்ளையை பத்து வளர்த்து ஆளாக்கிறதுக்கு என்ன பாடுபடுறோம். இதான சபைக்கு வேலைங்க. அவர் சபைக்குள்ள இருக்கணும். நாங்கள் தனி ஜபம் பண்ணணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜபம் பண்ணணும். அப்புறம் போனால் சபையின் பாஸ்டர்கிட்ட சொன்னால் அவர் 2 வருஷம் எடுத்து 2 திட்டு நம்ம சீர்படுத்தி ஜபம் பண்ணுவார். இதுதானுங்க இருக்குது. இவங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இதுதான் நடந்தது தெரியுமா அவங்களுக்கு? 2000 ஆண்டுகளாக செபிச்சு கதவெல்லாம் அடைஞ்ச கதவெல்லாம் திறந்து தான் சபை கட்டினது. இப்போ ஒன்றும் புதுசாக ஒன்றும் வரையல. இந்த ஆளுலாம் சபைக்குள்ளே உட்கார மாட்டேங்கிறாங்க. வாங்க, தலைக்கு டை அடிக்கலாம் வாங்க சொல்லிட்டா என்ன போட்டா போனா ரொம்ப போயிடும். ஓகே, நீங்க விழிச்சிருக்க தானே வந்தீங்க, விழிப்புணர்வு ஆவியானவர் தர. அதனால இந்த எல்லையை விட்டு தாண்டாத ஆண்டவருக்குள்ள இருந்து சபையால் சத்தியத்தில் நடக்கணும். நாங்களும் சபைக்குள்ள தான் வேலை செய்யறோம். எல்லா சபைக்கும் போறோம். யாராவது புதுசாக பார்த்தா பக்கத்தில் இருக்க ஒரு சபைக்கு போ, நல்ல சபை பார்த்து பண்ணு, ஆண்டவர் நடத்துவார் போன்னு தான் சொல்ல முடியும். ஏன் நானும் சொல்ல முடியாதுல்ல, ஏன் சீசராவை சொல்ல முடியாதுல்ல? புரிஞ்சா உங்களுக்கு? அவரதான் சொன்னேன், அவ இயேசுவின் சீசர்களாக மாற. எப்படி மாறணும்? மனுஷனுக்கு சீசரா மாறாத அவன் இருக்கிற இடத்துக்கு போனோம். இயேசுக்கு சீசரா மாறினா இயேசுக்கு இடத்துக்கு போகலாம். ஜெனியனா போகலாம் இல்லை. ரொம்ப வருஷத்துக்கு முன்ன நான் சட்டசத்தியா பாரம்பரியம் நான் கற்றுதானே. ஒரு கட்டத்தில் நான் பைபிள் படிச்சுட்டு இருந்தா, பைபிளில் இருக்க விஷயத்துக்கும் சர்ச்சில் பார்த்த விஷயத்துக்கும் முரண்பாடு இருந்தது. நான் மனசில் எனக்கு தனிப்பட்ட முறையில். அப்போ எங்கள் வீட்டுக்கு மாஸ்டர் நாட்டையர் வருவார். அவர்கிட்ட கேட்டேன், மாஸ்டர் நான் பைபிளில் படித்தேன், எஸ் நான் படித்தேன். அவர் சொன்னதுதான் படித்தா இங்கே இருக்கிற விஷயத்துக்கும் நம்ம சபையில் பார்க்குற விஷயத்துக்கும் ஏதோ வித்தியாசம் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னேன். ஏன் உணர்ச்சியை சொன்னேன். மாஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் சொல்கிறது சரிதான் தம்பி, இந்த பைபிள் படி யாரும் இந்த பைபிள் படி யாரையும் அவமரியாதை செய்யறது சொல்லலை, நான் வெளிப்படைகிறது சொல்லுவேன். யாரும் செய்ய நடக்கிறது இந்த ஒரு பைபிள் தான் இருக்கு. கத்தோலிக்கங்க அவங்க பாரம்பரியத்தில் போகிறான், லூதரன் மெத்தடிஸ்ட் அண்ட் சல்வேஷன் ஆர்மி ஒவ்வொரு மரபில் போகிறான். அந்த கோசக்காரன் ஒவ்வொருத்தன் வடக்கா போகிறான், ஒருத்தன் தெற்கா போகிறான். எங்கள் ஐயா இப்படி தான் சொன்னார்ப்பா அவன் சரியா இப்படி போகிறாங்கல்ல ஒரு பாரம்பரியத்தில். நாம அதனால நம்ம சுயசை சபை பாரம்பரியத்தில் போகிறோம். ஏன் போகக்கூடாதான் இல்லை, அவருக்கு நியாயம் பண்ணல. எல்லாரும் பாரம்பரியத்தில் போகிற ரைட் இருந்தா நமக்கு ரைட் இல்லையா அப்படின்னு. அப்படியா பாஸ்டர், எனக்கு வயசு 15, இதெல்லாம் தெரியுமா என்ன? ஓகே, அப்போ இப்படி விஷயம் இருக்கா? சரி பாஸ்டர், அப்போ எல்லாரும் ஒரே இயேசு இருக்க இடத்துக்கு தான் போகணுமா? ஆமாம், ஒருத்தர் தானே இருக்காரு, 2 3 இல்லை இல்லை, ஒரே வரலாம். மாமா ஒன்று தான், ஒரு சில அவங்களுக்கு ஆயுதம் பண்ணுங்க. சரி சரி. இப்போ இதில் இத்தனை பாரம்பரியம் இருக்குல்ல, இந்த எந்த பாரம்பரியம் வழி போனால் இயேசு இருக்க இடத்துக்கு போகலான்னு
ஜென்யூனா கன்ஃபார்மா பிரச்சனை இருக்குல்ல. அப்புறம் என்ன முடிச்சப்பா ஐயே விட்டு போச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிரும்ல. நாட்டை யோசிக்கிறாரு இப்போ என்ன பதில் சொல்றது, நம்ம தான் பாரம்பரியம்னு சொல்லி போட்டோம்ல, எப்படி சொல்றது. சரி கொடுங்க பாஸ்டர், நம்ம நீங்கள் பாஸ்டர் நான் விசுவாசி, நம்ம பாரம்பரியம் சபை பாரம்பரியத்தில் போனால் பேசுகிற இடத்துக்கு கன்ஃபார்மாக வரலாம் பாஸ்டர் தான், அதுக்கும் பதில் சொல்ல முடிக்கிறாரு. பாரம்பரியம்னு சொல்லிட்டாருல, இப்போ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சரி கொடுங்க, இயேசுவும் அப்போஸ்தலன்னு சொன்ன பாரம்பரியம் ஒன்று நமக்கு பைபிளில் இருக்குல்ல, அது எங்கே இருக்குன்னு கேட்டோம், அதுக்கும் பதில் சொல்லலை, அவருக்கு தெரியல. சரி அவர் சொன்ன ஆன்சரை சொல்கிறேன், கேளுங்க, நல்லா கேளுங்க. எப்பா ஆண்டவருடைய வசனத்தை நீ நல்லா வாசிக்கணும், நீ நல்லா ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் உன்னோட பேசுவார். யார் பேசுவாரோ? ஆண்டவர் பேசுவார். ஆண்டவர் பேசுன மாதிரி நடந்தேன்னா கன்ஃபார்மாக அவர் இருக்க இடத்துக்கு போகலாம் இல்லை? அருமை இல்லை? அப்போ இயேசு சொன்ன மாதிரி செஞ்சோம், அவர் நடந்த மாதிரி நடந்தோம், அவருக்கு சீசரானா அவருக்கு இடத்துக்கு போகலாம். வேற ஆளுக்கு சீசரானா அவன் எங்கே போவானோ அங்கே போயிடணும், உங்களுக்கு தெரியாது. இல்லை இல்லையோ சரிங்களா? அவன் இயேசு சீசராய் மரணமா வேண்டாமா? மரணம். அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதை ஓடு. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதை ஓடு. தாமே வழியும் சத்தியம் ஜீவனுமே. தாமே வழியும் சத்தியம் ஜீவனுமே. துன்பத்திலே சோர்ந்திடாதே, அன்பு அறியாமல் வந்திடாதே. துன்பத்திலே சோர்ந்திடாதே, அன்பு அறியாமல் வந்திடாதே. கண்விழி கொள்ளலாம் காத்திடுவே எந்தவரே. கண்விழி கொள்ளலாம் காத்திடுவே எந்தவரே. மோட்சத்தை போல பற்றிடுமே, மோசம் மழையாய் முற்றிடுமே. மோட்சத்தை போல பற்றிடுமே, மோசம் மழையாய் முற்றிடுமே. இடாதே நேசரனில் தோன்றுவாய். இடாதே நேசரனில் தோன்றுவாய். சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடும், யாரும் உம்மை விரட்டிடும். சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடும், யாரும் உம்மை விரட்டிடும். ஆமென் என் மத்தம் என்னேடுவார்.
கொண்டு இன்பமாக அவர் பாதை மூட தாமே வழி சத்தியமும் ஜீவனுமே. தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. ரெண்டாவதா இன்னொரு ப்ராப்ளம். அது என்னன்னா கிருபையின் சுவிசேஷம். என்னது? முதல்ல என்ன புரிஞ்சுங்க? இயேசுக்கு பக்தன் ஆகக்கூடாது, சீசன் ஆகணும். அவர் சொன்னது செஞ்சதெல்லாம் செய்யணும். புரிஞ்சுட்டீங்க? அப்போ சில தீர்க்கதரிசி சொன்னதெல்லாம் செஞ்சணும். வசனம் பார்த்து எல்லாம் ரொம்ப விளங்கிட்டு இருந்தா நேரம் போயிடும். சரி, கமான் நெக்ஸ்ட். இப்போ என்னது? கிருபையின் சுவிசேஷம் ஒரு காரியம் வந்து அது என்னன்னு கேட்டீங்கன்னா, எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அந்த 8லிருந்து 10 வரை அந்த வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா, பெரும்பாலும் அந்த வசனத்தை தான் பேஸ்மெண்ட்டாக அவங்க வைக்கிறாங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துருவோம். எபேசியர் 2:8 வாசிக்கிறேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல அப்படின்னு இருக்கு. இந்த இவ்வளோ விஷயத்தையும் வச்சுட்டு கிருபை விசேஷம், பரலோகம்னா இலவசம், அது பிச்சைக்கார மாதிரி உள்ளது அப்படிதான் சொல்லணும். அப்பதானே புரியும் நமக்கு. பரலோகம்னா இலவசம், அது கிருபை, அது எந்த கிரியைனாலும் கிடைக்காது. நம்ம அப்படியே பிச்சைக்காரங்க மாதிரி வாழணும், வாழ்ந்துட்டு நேரம் அங்கே போயிடலாம் அப்படின்னு ஒரு கள்ளத்தனமான சுவிசேஷம் வந்துடும். இப்போ அந்த வசனத்தை கொஞ்சம் முழுசாக படிக்கணும். இப்போ 2 வசனம் படிச்சிட்டோம்ல, 8:9. இப்போ 10 வாசிக்கணும் பாருங்க. ஏனெனில் நற்கிரியை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த மாதிரி அர்த்தம் உள்ள வசனம் வேற இருக்கு. அதுக்கு பொருள் என்னன்னு சொன்னோம், நாம் ஆண்டவர் இடத்துல வந்தபோது எந்த காசும் வாங்கலை. நம்முடைய தகுதி ஒன்றும் அவர் பார்க்கல. பார்க்காம நம்முடைய சிலுவை பள்ளி ரத்தத்தினால இலவசமாய் நமக்கு பாவ மன்னிப்பாய ரட்சிப்பாய் தந்தார். ஓகே, சந்தேகம் இல்ல? ஹிஸ்டரியா? ஆமா. இதுக்கு அப்புறம் இனி நீ நற்கிரியை செய்யணும். என்ன செய்யணும்? அதாவது அது மத்திய 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய நீதியையும் தேடணுமா வேண்டாமா? ஒரு மனுஷன் பாவியா வந்தாங்க ஆண்டவர்கிட்ட. அவனுக்கிட்ட அவன்கிட்ட இருக்க கிரியை என்னன்னா கிரியை, நற்கிரியை எந்த கிரியும் கிடையாது. சரிதானே? பாவியா வந்தவன பாவகிரியை தானே இருக்கும், நற்கிரியை இல்லை. இப்போ ஆண்டவர் மன்னிச்சுட்டார். இயேசு சிலுவை பள்ளினால மன்னிச்சு என்ன செஞ்சுட்டாரு? பழசை அழிச்சிட்டாருல்ல. மன்னிச்சு அழிக்கணும்ல, பழசு அழிச்சாச்சு. இப்போ அவனுக்கு வாழ்க்கையில என்ன இருக்கணும்? சீரோ நியூட்ரல். தீமை அழிச்சாச்சுங்க, நன்மை கிடையாது. தெரியாதுல்ல? புரியுதா உங்களுக்கு சொல்றது? அவன் இப்பதான் புதுசாக பிறந்த குழந்தை மாதிரி ஒரு புதிய மனுஷன் 1ஆம் லெவலுக்கு வந்திருக்கான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவ ராஜ்யத்தை நீதி என்ன செய்யணும்? நீங்க இதுவரை தேவனை தெரியாதுங்க, தேவ ராஜ்யம் தெரியாதுங்க, அவருக்கு நியாய நீதி ஒண்ணுமே தெரியாது, வேற மாதிரி வாழ்ந்துட்டான். அதான் மன்னிச்சிட்டார், கிருபையினால மன்னிச்சிட்டார். இனி நற்கிரியை, தேவனுக்கு ஏற்ற கிரியை செய்யும்படி புதுசா சிருஷ்டிக்கப்படுறாங்க. புது சிருஷ்டி ஒரு கிறிஸ்துக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டி பல சொல்லிட்டு போய் சொல்றாங்க. அதான் இப்ப என்னாச்சு? தேவ இடத்துல படிக்கணும். அதாவது மத்தேயு 11:28 வருத்தப்பட்ட பாரசமக்களோட எல்லாரும் இடத்துல வரணும், நான் தான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தர முடியும். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்ட இடத்துல என்னது கற்றுக்கொள்ளுங்கள், அப்பதான் உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். சரிதானா? இனி இயேசுநாதத்தை படிக்கணுமா வேண்டாமா? படிக்காண்டாமா? அதான் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி உபதேசத்திலும் அப்பம் வைக்கிறதிலும் ஜெபம் பண்றதும் தெரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லி அப்போஸ்தலர் 2:40 அப்புறம் வாசிக்கிறோம்ல. என்ன சொல்றீங்க? அப்போ பழச அழிச்சாச்சு பாவம். இப்ப புதுசா தான் படிக்கிறோம். படிச்சு புதிய கிரியைகளை செய்யறோம். என்ன கிரியை செய்யறோம்? நற்கிரியை செய்யறோம், பரிசுத்தமான கிரியை செய்யறோம். செய்ய வேண்டும். வேணுமா வேண்டாமா? அடுத்த பிரச்சனை எங்க வருதுன்னு நீங்க பார்க்கணும். இப்போ நீங்க உங்களுக்கு புரியும்படி நான் ஒன்று சொல்லணும். உங்க வீட்டில் வந்து அந்த பிள்ளைகள் இருக்கவங்க அந்த பிள்ளைகளை ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு வரும்போது கொஞ்சம் ப்ரெட்டு, கொஞ்சம் கேக்கு, முறுக்கெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. எதுக்குன்னா அந்த பிள்ளைகள் சாயங்காலம் வரல கொடுக்குறதுக்கு வாங்கி வந்து செல்ஃபில் வைப்பாங்க.
ஸோ ஒரு 11-12 மணிக்கு ஒரு பிச்சைக்காரன் வந்து அம்மா தாயேன்னு சத்தம் போடுவோம். நம்ம வீட்டை கூட்டிட்டு சத்தம் பாடாமல் இருப்போம். அவன் தான் நடத்த மாட்டான், அவனுக்கு தான் தெரியுமே வீட்டை பாடாது. அவன் பாட்டை பாடுவான், அம்மா தாயே பாக்கியாட்டின்னு பாடுறதுல இவன் வெட்கப்பட்டு வெளியே வந்து ஏய் சத்தம் போடாது, இது 50 பைசா ₹1 கொடுப்பான். அதை எறிவா அதை வாங்கிட்டு திட்டிட்டு போவான். அவ்வளோதான். பிச்சைக்காரனுக்கு என்ன கிடைக்கும்? ₹1 ₹5 நீங்கள் என்ன கொடுப்பீங்களே நீங்கள் தான் பார்க்கணும். சரி, இப்போ சாயங்காலம் இந்த பிள்ளை ஸ்கூல்லேருந்து வருவாங்க. வரும்போது அங்கே போகும்போதே கதவெல்லாம் லாக்கெல்லாம் எடுத்து போட்டு தான் பிள்ளை கூட்டிகிட்டு வரணும். ஏன்னா அந்த தள்ள அம்மா தான் அந்த பேக்கை தூக்கிட்டு வருவாள். இந்த பிள்ளைகள் சாடி அந்த கதவை ஒரு மிதிச்சு பட்டாவாரம் அடிச்சுட்டு ஓடி போவோம். புயல் மாதிரி பாஞ்சு எங்கே போகும் தெரியுமா? அங்கே ஒரு செல்ஃப் இருக்கும். அந்த செல்ஃபில் தான் ஏதாவது வாங்கி வச்சுருப்பாங்க, இதை மறக்க யூஸ். அப்படி போவோம். போய் எல்லாத்தையும் எடுத்து பிரித்து போட்டு சாப்பிடும். அவன் ஓடும்போது பின்னால் நாய் பூனை எல்லாம் ஓடும். எதுக்கு? நமக்கு நல்ல ட்ரீட் தான். அவள் எழுத்து போட்டு சாப்பிடும். அது அம்மா சொல்லுவாளே தம்பிக்கு வேணும்ல தங்கச்சிக்கு வேணும்ல, வேறு கேட்கறது எழுத்து போட்டு சாப்பிடும். பிச்சைக்காரன் வந்தால் ₹1 கொடுத்தீங்கல்ல, அவன் வெளியே இருந்து 1/2 மணி நேரம் பாட்டு பண்ணி ₹1 வாங்கிட்டு போயிருக்கான். பிள்ளைகளுக்கு உரிமையை பார்த்தியா? இப்போ தெரியுதா நான் சொல்கிறது? அப்போ தேவ சித்தம் செய்கிறவள் தான் தேவ பிள்ளைகள் என்று சொல்லி மத்திய 7:21 சொல்ல. நீங்கள் இயேசுவை கர்த்தாவை ஆராதிச்சாலும் சரிதான், இயேசுநாதில் பேவரெட்டாலும் சரிதான், தேவ சித்தம் செய்யாதவங்க தெய்வ பிள்ளை ஆக முடியாது. புரியுதா நான் சொல்றது? இப்போ இயேசுவிடத்துல கற்றுக்கொள்ள சொல்லியிருக்கு. அதனாலதான் வெளிப்படுத்தல் 22:12 இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் கிரியைக்கு தக்க நான் அளிக்கிற பலன் என்னோட கூட சொன்னாரா இல்லையா? நீங்க சொல்லுங்க, சொன்னாரா இல்லையா? அவன் கிரியைக்கு தக்க பலன் கொடுக்க நோட்டை எடுத்துட்டு வரேன்னு சொன்னா இந்த சிலுவைகள் என்ன கிடைக்கும் சொல்றாங்களா? சபையில் பரலோக ராஜ்யத்துக்கு சிலுவைகள்லாம் சிலுவைகடி மறுவாக்கு மட்டும் தான் போவாங்களா? மற்றவங்க போக மாட்டாங்களா? அப்போ பரலோக ராஜ்யம்னா கள்ளமாக இருக்கிற ராஜ்யமா? அப்படி எங்கேயாவது இருக்கா? கழிவு ராஜ்யம் இருக்கா? நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்துக்கு சூரியனை போல பிரகாசிக்கிறாருன்னு மத்திய 13:43 சொல்லுது. கொலோசியர் 1:12-13 ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தின் பங்கடைப்படி நம்மை தகுதி உள்ள ஒரு ஆட்காரன்னு சொல்லுது. அது பரிசுத்தவான்களுடைய ராஜ்யம் தானே இருக்கு, கள்ளங்கழிவுடைய ராஜ்யம் சொல்லல. இன்னொரு சபையாக சொல்றாங்க, எங்களுக்காக நாங்கெல்லாம் பாவினா அம்மா வண்டி எடுங்க, ஐயா வண்டி எடுங்க, தம்பி வண்டி எடுங்க, அண்ணா வண்டி எடுங்க. இப்போ போகும்போது ஒரே முட்டா போட்டார், யாருக்கும் வேண்டிக்கலாம் முடியாது, முடிக்கலாம் முடியாதுல்ல. அது எதுனா அது மட்டும் தான் முடியும், இல்லை தப்பு. இப்போ அங்கே பெரிய பிரச்சனை. ஒரு கூட்டத்தாருக்கு அப்போ நம்ம எங்களுக்காக வேண்டிக் கொள்ளணும்னு பாடிட்டு போனால் நம்ம தாத்தா பாட்டிக்கு நிலைமை என்ன ஆகும்னு ஒரு கூட்டம் சங்கடம். மறு கூட்டத்துக்கு எத்தனை நாள் தான் போய் பேசுறது? இந்த பைபிளை எப்படி ஒழிச்சு வைக்கிறதுன்னு அடுத்த பிரச்சனை. அங்கே அடி பாரி நடக்கும். சரி, சரிதானுங்களா? அப்புறம் அங்கே எழுதி ஒட்டியிருக்குங்க பெருசா, விண்ணக வாழ்வின் 3ஆம் ஆண்டு. பார்த்துருக்கீங்களா? எப்படி கொண்டு போய் விண்ணக வாழ்வின் 15ஆம் நாள். அவர் பரலோகத்துக்கு போய் 15 நாள் ஆச்சோம். அங்கே சேட்டலைட் போட சொன்னாங்க 15 நாள் என்னடா சரிங்க சொல்லாம இருக்க முடியலைங்க. நம்ம மார்க்க போற எத்தனை பேசிட்டு நல்ல மாதிரி தெரியல ராஜ்யம், கிருபையின் ராஜ்யம். 1 பேதுரு 1:17 சொன்னது, பட்சபாதம் இல்லாமல் அவர்களும் பலனளிக்கிறவர்களை பிதாவாக தொழுது கொண்டு வரணும் ஆனபடினாலே பயத்துடனே மரியாதை நடந்துக்க. அல்லையோ? கலாத்தியர் 2:6-7 தேவன் கிரியைக்கு தக்கதால் பலன் கொடுப்பான். கலாத்தியர் 6:7 மனுஷன் எதை விதைக்கிறானோ அதுதான்ப்பா அறுக்க முடியும். என்ன சொல்றீங்க நீங்க? என்ன சொல்றீங்க? ஓகே, இப்படி நிறைய வசனம் இருக்கு. ஒரு நாள் எல்லாரும் சிக்க போறாங்க. இந்த மோசடி சுவிசேஷத்துல போனவங்க சிக்க போறாங்க. ஓகே, அதாவது ஒரு முறை ஒரு கத்தோலிக்க சூழ்நிலை குடும்பத்தில் நான் சுவிசேஷம் அறிவிக்க போயிருந்தேன். எனக்கு கூட்டு போனாங்க. நான் தான் எல்லா பைபிள் வச்சிருக்கேன், எல்லா வேதம் படிச்சிருக்கேன். அவோ ஓகே, அவங்கள்ட்ட கேட்டேன், நீங்கள் எந்த சபைக்கு போவீங்கன்னு கேட்டேன். அவங்க தாய் சபைக்கு போவோம். எங்கேயும் தாய் சபை, அவங்கெல்லாம் தாய் சபை சேர்ந்தவங்களாம், நம்மெல்லாம் பேரவிழா சபையா ஐடியா? அப்படியா? சரி கேட்டு தாய் சபைன்னா அது என்னது? அது அம்மா இயேசுக்கு அம்மா இருந்த சபை. அப்படியா? நீங்கள் அப்போது திருத்துதற்கு போய் விவிலியத்தை எடுத்துவாங்க. திருத்துதர் படி 1:14 இயேசுவின் தாயாகிய மரியாள் மற்ற ஸ்திரீகளோடு சேர்ந்து எருசலேமில் ஜெபம் கொண்டிருந்தார்கள். எருசலேமில் தான் இருந்தாங்க, ரோமாபுரியில் இல்லைல்ல. அப்போ தாய் சபை எருசலேமில் தானே உண்டாயிருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், 10வது பிரசங்கம் எருசலேமில் தானே, அங்கே தானே தாய் சபை உண்டாச்சு. அவங்க பார்த்தாங்க, சங்கர் எப்படி தான் இருக்குல்ல. சரி, அப்புறம் சரி போட்டு எடுத்து வாங்க, இது ரொம்ப வயல் போயிட்டாங்கல்ல. சரி,
இப்போ உங்க வீட்டில் திருவிழியம் இருக்கிறதா? கொஞ்சம் கேளுங்க, நமக்கு உங்களுக்கு என்ன பேசுறோம் தெரியல, வர்றது பேசணும். ஓகே, திருவிழியம் எடுத்துவாங்க. இருக்கு எடுத்து வந்தாங்க. அதை வாசிங்க. அது என்னது? விடுதலை பயணம் புறப்பாடு 24. மேலே வானத்திலும் கிளை பூமியிலும் பூமியில் கீழ் உண்டான தண்ணீர் உண்டான ஒன்றை உண்டாக்காதே, பட்டம் வரையாது. அப்படி இருக்கு. ஓவியத்தை ஆகிலும் வரையாது, நமஸ்கரிக்காதே, சேவிக்காதே. அப்படி சேவிச்ச 4 தலைமுறை வர சாதிச்சு போடுவேன். அங்கே இருக்கு. அதை வாசிச்சுட்டு என்ன எப்படி சீரியஸா அவர் பார்வை பார்த்தாங்க. கூல் தான் வெளிப்படுத்தல் 21:8 படிங்கன்னு. அடுத்தது எடுத்தாங்க. சிலை வணக்காரக்காரன் யாவரும் 2ஆம் மரணம் அக்கினி கிழமை ஏரியிலே தள்ளப்பட்டாரு. அவங்களுக்கு ரொம்ப இதெல்லாம் எங்க ஃபாதர் ஏன் எங்களுக்கு சொல்லி தெரியலன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அந்த சமாளிப்பெல்லாம் அங்க வைங்க, இந்த வெயிலிய உங்க வீட்டுல இத்தனை வரையும் இருக்குன்னு கேட்டேன். அது ரொம்ப விஷயம். அதே போதும். அது யோவான் 12:48 இயேசு சொன்னார், என்னை சொல்லி என் வசனத்தை என் உபதேசத்தை புறக்கணிக்கிறவரை நியாயம் இருக்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே கடைசி நாளில் நியாயம் இருக்கும். எங்க பாதிரியார் அப்படி சொன்னாரு, அந்த பிரசங்கியார் அப்படி சொன்னாருன்னு சொன்னா டபுள் மடங்கு தண்டனை கிடைக்கும். அப்ப நான் உனக்கு ஒரு பொருட்டு இல்லையோ, எனக்கு வார்த்தை ஒரு பொருட்டு இல்லையோ, நான் காட்டின மாதிரி உனக்கு ஒரு காரியம் இல்லை இல்லையா? உனக்கு அற்புதம் வேணும், அதிசயம் வேணும் இல்லையா? ரொம்ப டேஞ்சர் ஆயிரும். திருப்பினால எல்லாரும் அப்பதான் நீங்க பைபிள் படிக்காட்டா கேட்பாரு, இது எனக்கு வார்த்தை உனக்கு தெரியுமா? தெரியும். எஸ் சார். ஏன் படிக்கலன்னு கேட்டேன். நீ என்ன பதில் சொல்லுவாய்? அல்ல இல்லையா? இதை படிச்சா மேலாக ஆரம் வண்டிங்காரன் எடுத்துட்டு கோபுரம் வாசல்னு சுத்திட்டே நடக்கு. அல்ல இல்லையா? இதை மரியாதையா இருந்து படிச்சனா? அதான் சொன்னேன், சீசத்துவம் சொன்னேன். சரிதானே? அப்ப 2வது இந்த கிருபை சுவிசேஷங்கிற மோசடியான ஒரு காரியம் வந்து கொண்டிருக்கிறது. அதுல தயவு செய்து சிக்கப்படாது தானே? இனி சிக்க மாட்டியா இல்லையா? அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடணும், அவரிடத்துல கற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற விதமாய் நாம் நடக்க வேண்டும். நடக்கலாம். விழிப்பு இல்லைன்னு சொன்னா மாட்ட போறிய. இதாக்கம் விழிப்பு. சும்மா கண்ணு முடிச்சு கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணி சுண்டலை காப்பி குடிச்சிட்டு போறது வெளிப்படி நினைக்கிறீங்களோ? அப்படின்னு கேசனாலும் சொல்லுங்க. குடிச்சிட்டு போங்க, வேண்டாம். அங்கே பொட்டம் கிடையாது, பாட்டம் கிடையாது. அவர் ராத்திரி முழுவதும் இருந்து விழிச்சிட்டு வச்சிருக்காரு. நான் எவ்வளவு வச்சிருக்கேன், இது வைக்கிறேன். இல்ல உங்களுக்கு புரியும் இல்லையா? ஆமா, பிரசங்கியார் சொன்ன மாதிரி கோட்டை விட்டுட்டாங்க. பிரசங்கியாரு நிறைய கோட்டை விட்டுட்டான்ல. சரி, கர்த்தர் நம்மோட பேசினார், நீங்கள் கற்றுக்கொண்டா சந்தோஷமான காரியம். அல்லேலூயா. அடுத்த லெவலுக்கு போலாமா? அடுத்தது ஒரு உபதேசம் வந்திருக்கு, ஆசீர்வாத உபதேசம். என்னதான்? ஆசீர்வாதம். டிவியா ஆசீர்வாதமா? அது என்ன ஆசீர்வாதம் கேட்டா, அங்க ஆதி ஆகமத்துல நீ பருக்கும்போது வேதனை, பூமி ஒன்றுமே தான் சமைக்கப்பட்டிருக்கோன்னு சொல்லியாச்சு, நீ மண்ணிலும் தடுக்கப்பட்டாய் மண்ணுக்கு திருப்பான்லாம் சொல்லியாச்சுல்ல. இதெல்லாம் ஆண்டவர் மாற்ற போறாரு. எப்படி? ஆமா, மாற்றுவாருங்க. அதுக்கு வேற ஒரு ஏற்பாடு இருக்கு, இல்லை நான் சொல்லலை. இந்த பூமியில மாத்துற மாதிரி ஏற்பாடு கிடையாது இல்லையா? நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவன் ஆதாமிய வாழ்க்கைனா காயினுக்கு பின்னால பேய் போய் காயினை கொலைகாரனா மாத்தினாங்க. ஆதி முதல் மனுஷ கொலைபாதகன்னா பிசாசு காயினை கொலைகாரனா மாத்தினாங்க. அப்புறம் ஆதியாம 6:5 எல்லாரும் பேய்க்கு பின்னால போனாங்கல்ல, நோவாவை தவிர. மனுஷனுடைய இருதயத்தின் தோற்றமெல்லாம் நித்தமும் அக்கிரமமா இருந்தது. பொருளாதார இருந்து கர்த்தர் கண்டு மனுஷனை உண்டு பண்ணினாக்கா மனசாப்பட்டார். ஏன் தேவசாயில படைச்சாரு? இப்படி ஏன் போனான்னா பேய் உள்ள வந்துட்டான். எல்லாரும் பிள்ளையும் பேய் வந்துட்டான்ல. அடுத்தது இஸ்ரவேலர்களை கூப்பிட்டு, நீங்க எனக்கு சொந்த பிள்ளைகளா இருங்க, எல்லாரும் போயிட்டாங்கன்னு சொல்லி அது லேவியர் 20:26 என்னுடையவர்களா இருக்கும்படி நான் பிரிச்செடுத்தேன்னு சொன்னா, இது கண்ணுக்குட்டி உண்டாக்கி ஆராதனை பண்ணிட்டு இருக்கு. சரிங்களா? யாத்திராமம் 32 கண்ணுக்குட்டி நம்ம எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே சொன்னாங்களா இல்ல? 10 தரம் பரிச்சை பார்த்தாங்களா? எழுதிருக்கேன். கத்த சொல்லிட்டாரு, உங்களுக்கு ஆசீர்வாதம் தரமாட்டேன். அந்த வனாந்தரத்தில் வட்டம் கரைக்கு அழிச்சு போட்டார். அப்புறம் அவங்க பிள்ளை எல்லாம் காணானுக்கு போனா அவங்களும் அங்கே எல்லாம் கர்த்தரை எரிச்சல் விட்டு செஞ்சாங்க. எசேக்கியேல் 8:5 எருசலேம் தேவாலயத்திலே விக்கிரகங்களை வைத்தாரு. சரிதாங்க? ஒரு முறை ஒரு கிறிஸ்டானிக் சென்டர்ல நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். பேக்கில் மரியாமாக்கு சிலை நடத்தி இருக்கு. ஏன்னா சுவிசேஷங்க நான் நிறைய இடத்துல நிற்கணும், விசித்திரமான இடத்துல நிற்கணும். நான் இப்படியே பேசிட்டு இருந்தேன் இந்த வசனத்தை. எசேக்கியேல் சரார்ந்து சொல்றதுக்குள்ள அங்கிருந்து ஒரு அம்மா கத்தோலிக்க பைபிள்லேயே வாசிச்சுட்டு, தங்கள் கோவிலிலே சிலைகளை வைத்து கர்த்தரை கோபப்பட்டார். இங்க என் பின்னால் செல்தா நிக்கி, அதுக்கு முன்னால் தான் நிக்கிறேன். சரிதானே? சரி, இப்படி எல்லாம் பார்த்தோம்னா கர்த்தர் சொன்னார், போதாம்ப்பா. ஏசாயா 65:17 நான் புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்கி இதெல்லாம் போறோம் சொன்னாரா இல்லையா? இருக்கா? இதை நினைக்க மாட்டேன். பார்த்தாச்சு, ஆதாம் ஏவாளை பார்த்தாச்சு, ஆபிரகாம் வம்சத்தை பார்த்தாச்சு, இஸ்ரவேலரை பார்த்தாச்சு. போதும் போதும் போதும், எனக்கு போதும், இனி புதுசு உண்டாக்க சொன்னாரா இல்லையா?
அதை பேச சொன்னார். மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம். பரம்னா என்னது? மேலே பாரு, கீழே பார்க்காத. யோவான் 14:2-3 அங்கே ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு கூட்டிட்டு போற ரெடி ஆயிரு. 2 பேர் 3 7-13. இப்ப இருக்கிற பூமியும் வானமா அக்கிக்கு தீ குழுக்க வச்சிருக்கான். புதிய தேவனுடைய நீதி வாசமா இருக்கு. புதிய வானங்களை புதிய பூமி உண்டாக்கும் என்று காத்திருக்கிறோம். நீங்க எதுக்கு காத்திருக்கிறீங்க? இப்ப ஒரு கூட்டம் வந்திருக்கு. ஆசீர்வாதம் டிவி எப்போதும் 24/7 ஆசீர்வாதம். அவரே டைல தான் நிக்கிறார். அவரே டைல தான் நிக்கிறார். சொல்லி ஆகணும்ல, ஏமாத்துக்கார மாதிரி சொல்லணும்ல. எதுக்கு செய்வீங்க? அவரை தீ குளிச்சாச்சு. ஏசுனால 2 கள்ளமாருக்கு நடுவில் சிலுவையில் வந்து கொண்டாச்சு. அப்போ சொல்லலைன்னா தலைகள் அறிஞ்சாச்சு, மற்ற தலையை வட்டியாச்சு, சேவான கல் அறிஞ்சாச்சு. அப்புறம் இப்படி எல்லாரையும் பரிசுத்தவான்கள் எல்லாம் கொலை செஞ்சு இந்த உலகம் பரிசுத்தவானுடைய ரத்தத்தினால் கரைப்பட்டிருக்கு. எப்படி கரை என்ன பட்டிருக்குதான்? பரிசுத்தவான்களுடைய ரத்தத்தினால கரைப்பட்டபடினால அவங்கள ரொம்ப ஆத்திரமா இருக்காங்க. நீங்க வெளிப்படுத்தல் 6:9 அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது திருவசனத்தின் நிமித்தம் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்டவருடைய ஆத்மாக்களை பலிபீடத்தின் கீழ் கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, நீவரையும் பூமியின் மேல் குடியிருக்கிற இடத்தில் இந்த ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் அழிவாங்காமலும் இருப்பீர்கள் மகோசத்தமாய் கூப்பிட்டார்கள். ஆரம்பிச்சு ஏசுநாதனுக்கு முன்னாலே மகரியாம் சகரியா வரைக்கும் ஆண்டவர் சொல்வார். இப்ப வரை இவ்வளவு பரிசுத்தவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அவருடைய ரத்தத்தால் கரைப்பட்டிருக்கு. அவங்க ஆவேசமா கத்துகிறார்கள். எங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்ட அக்கிரமங்களை குறித்து இதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் அவங்க அங்கே சத்தம் போட்டிருக்காரு இல்லையா? இருக்கவல்ல. இங்க ஒரு கூட்டம் சொல்றது ஆசீர்வாதங்க, பூமி அவர் ஆசீர்வதிக்க போற. ஏன்னா அந்த பூமி சாத்தானுக்கு சொந்தமா இருக்கு இல்லையா? லூக்கா 4:5 உலகம் முழுவதும் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியாச்சு. அப்புறம் யோவான் 18:36 ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ராஜ்யம் அந்த உலகத்துக்கு இல்லைன்னு சொல்லியாச்சு. யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கணத்துல கிடக்கிறதுன்னு சொல்லியாச்சு. அப்ப இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க ஒரு கூட்டம் வருதுன்னா இவங்களை அனுப்புறதியா? சொல்லுங்க, இவங்க அனுப்புறதியா? ஆண்டவர் சொல்றார், ஒரு ஸ்தலம் பரலோகத்தில் ஆயத்தம் பண்ண போறேன். அவர் சொல்கிறார், அது கொலோசியர் 3:1-2 கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்துக்கு மேலானவர்களை தேடுங்கள், பூமிக்கிறீர்களை அல்ல அல்ல அல்ல. தெளிவா இருக்கா? அது 2 கொரிந்தியர் 5:1 பூமிக்குரிய கூடாரமாக வீடு அழைத்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேல் எல்லாம் நித்திய வீடு நமக்கு பரலோகத்திலே உண்டு. எங்கே உண்டு? உண்டா? அப்போ இந்த ஆசீர்வாதம் பிரசங்கமான அற்புதம் சாத்தா தானே. இயேசு நாம் அற்புதம் செய்யணும், ஆண்டவர்கள் எல்லாம் கூட்டணும், சாத்தானுக்கு ராஜ்யம் கட்டணும் இல்லையா? அவர் பரலோக ராஜ்யத்தை தேடுங்க, தேவ சித்தம் செய்யுங்கன்னு சொன்னா இங்க பூர்வக ராஜ்யம் கட்டுறாங்களா இல்லையா? அப்போ இது ஒரு மோசடியான அல்ல, ரொம்ப மோசடி. நமக்கு இதை பற்றி ஒரு விழிப்பு வேணும். பத்தியெல்லாம் ஒரு விழிப்பு வேணும். அதாவது இந்த அற்புதங்கள்னு ஒரு காரியத்தை நீங்க பாக்குறீங்க. அற்புதங்களை பற்றி ஒன்று சொல்லணும். நான் ஊழியர்களுக்கு பல சூழ்நிலையில போறேன். சில இடங்கள்லாம் சிலுவை நட்டுருக்காங்க, இயேசு ரத்தம் எல்லாம் சொல்றாங்க. சிலுவை ரத்தம் இயேசு மரியாதைலாம் வச்சு அப்படி வைக்கிறாங்க. ஜனங்கள்லாம் கூடியிருக்கிறோம். கூடி இருந்து பாட்டு பாடி ஜெபம் எல்லாம் தீவிரமா நடக்கும். நான் கேட்பேன், எதுக்குமே கூடியிருக்கிறிய? புதுமை நடக்கணும் பிரச்சனையாரு. என்ன நடக்கணும்? புதுமை நடக்கணும். பேய் போகணும், நோய் போகணும், கட்டறணும் இல்லையா? பிரச்சனை இருக்கு. சரி, இனி இந்த பக்கம் வந்தா நான் இங்க சொன்னேன், கோபுரம் வாசல் இந்த மாதிரி கூட்டம் இருக்குல்ல, எதுக்கு ஜோம் பண்ணுங்கன்னா புதுமை நடக்கணும் பிரச்சனையாரு. என்னது? கட்டறணும், நோய் போகணும், பிரச்சனை. இப்போ பெந்தைக்கோசை சபையெல்லாம் இப்படி ஆயாச்சு. அது கத்தோலிக்க குருசடி, இது பெந்தைக்கோசை குருசடி. சரிதானே? உங்களுக்கு புரியலையோ? அவைகளுக்கும் புதுமை நடக்கணுமா? அற்புதம். இவைகளுக்கும் புதுமை நடக்கணுமா? 2 குருசடி. அதான் நேரமே சொன்னேன், சபைங்கிறது குருசடி கிடையாது. அது கிறிஸ்துவை உருவாக்கும், கிறிஸ்துவின் சிந்தையை உருவாக்கும், கிறிஸ்துவின் சாயலை உருமாற்றும், கிறிஸ்துவ நிறைய உருவாக்குற அமைப்பு பேர் தான் சபை. இப்போ புரியுதா? குருசடி. குருசடி இந்த அற்புதங்கள் இந்த மாதிரிப்பட்ட காரியத்தை மட்டும் வைக்கிறது குருசடி. இப்ப குருசடியெல்லாம் மாறிடு. அதனால ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார் என்கிற கொள்கை எல்லாம் இருக்கு. சரிதானே? உங்களுக்கு புரிஞ்சுதா? யாரும் சொல்லல, உங்களுக்கு நான் கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லணும். ஸோ இந்த காரியத்தை குறித்தும் நமக்கு ஒரு விழிப்பு இருக்க வேண்டும். ஆண்டவருடைய அடிச்சுவட்டில், அவருடைய வசனத்துல, அப்போஸ்தலருடைய மாதிரியில, ஆதி திருச்சபை மாதிரியில பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற, அதாவது சபைக்கு இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா? குருசடிக்கும் சபைக்குள்ள வித்தியாசத்தை அது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20 படிச்சா, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களால் கிறிஸ்து மூலத்தில் இருக்கிறார். அவருக்கு மேலே மாளிகையா எழுப்புகிறீர்கள்,
தேவனுடைய வீடாய் விளங்குகிறீர்கள். பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். என்னெல்லாம் பார்த்தீங்க? தேவனுடைய வீடு தேவன் தங்குற இடம், தேவனுடைய ஆலயம்னா தேவனை மகிமைப்படுத்துகிற இடம். ஓகே, தேவனுடைய வாசஸ்தலம்னா தேவன் செயலாற்றுகிற இடத்துக்கு பேர் சபை. என்னது? இதுதான் சபை. அப்போ குருசடிக்கிற சபைக்கு வித்தியாசம் தெரியுதுல்ல? ஆனால் தயவு செய்து இந்த வேறுபாட்டை புரிந்து சபைக்குள்ளே அடங்கியிருங்கள். சபையின் உபதேசத்துக்கு கீழ்ப்படிங்கள். ஆவியானவர்களை சரியாக நடத்தி கொண்டு போவார். எல்லாம் நன்மையிலும் தருவார். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சபைக்கு வெளியே வரம் கிடையாது, சபைக்குள்ளதான். அது அந்த பிரசங்கியாட்ட வர இருக்கப்பா, வரத்தினால வர்றது கிடையாது. நீங்க தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டப்படும் போது, பழைய ஏற்பாட்டில் சம்பவம் சொன்னா, ஆசரிப்பு கூடாரம் இப்படி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஒரு பகுதி பரிசுத்த ஸ்தலம், இப்படி ஒரு ஸ்கிரீன் போட்டு தனியாக பிரிச்சிருக்கோம். இந்த இடத்துக்கு பேர் மகா பரிசுத்த ஸ்தலம். இதுக்குள்ள கிருபாசனம் ஒரு பாக்ஸ் இருக்கும், அதுக்கு மேலே 2 தேவதூதர்கள் ஷேப் இருக்கும், இதுக்கு இடையில ஒரு இடவெளி இருக்கும். இதுக்கு பேர் கிருபாசனம். கிருபாசனம்னா தேவன் கிருபையினாலே ஆசனம் போட்டிருக்கிற இடம், அவர் ஸ்பேஸ் தான் வாசஸ்தலம். மேலே மேகம், அந்த மேகஸ்தம்பம் மேலே தெரியும், இங்க வாசஸ்தலம். ஜனங்கள்லாம் இதுக்கு நேரம் கையை நீட்டி கண்களை எடுத்து ஜோம் பண்ணும்போது அவளுக்கு தேவன் பரிகாரம் செய்வார். அல்ல, அங்க இருக்கிற ஆசாரியம் செய்ய மாட்டான், அவன் பாவனைகளுக்கு மட்டும்தான் செய்வான், ஒரு வழியை செஞ்சிருவான், மிச்சத்தெல்லாம் தேவன் செய்வார். அது மாதிரிதான் தேவன் வாசஸ்தலம் சபையில தான் இருக்கிறது. இந்த இடத்துக்குள்ள வந்தோடனே உங்களுக்கு சமாதானம் வரும். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பர்சன்டேஜ் தேவை கிடையாது. இல்ல, வரங்களுக்கு எதிராக பேசல, அது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு பயன்படுறது உண்டு. இந்த வரம் தான் எல்லாம் செய்யணும் நீங்க நம்பிடக்கூடாது. இங்கே இருக்கிற தேவ பிரசன்னம், அதாவது அது யோவான் 8:32 தான், 36 குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை. இது இயேசு நாமத்துல புதிய நபர்களுக்கு கிடைக்கக்கூடிய விடுதலை. 8:32 சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். நீங்கள் சத்தியத்தை படிச்சு மனசிலாக்கி கேட்டால நடந்தாதான் இந்த விடுதலை கிடைக்கும். அடுத்தது 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை. பரிசுத்த ஆவியானவரால் விடுதலை, குமாரன் விடுதலை, சத்திய விடுதலை, பரிசுத்த, இதெல்லாம் சபைக்குள்ளதான் இருக்கும், வெளியே கிடையாது. இல்லையோ? சரி, நீங்க என்ன சபைக்குள்ள இருப்பீங்களா? சபை விட்டு வெளியே ஓடாம இருப்பீங்களா? சபையின் உபதேசத்தை கீழ்ப்படிவீங்களா? தேவனுடைய வாசஸ்தலமாக இருந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்களா? கர்த்தர் எல்லா ரீதியிலும் நம்ம நடத்துவார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. துன்பம் சோர்ந்து நிலை கலங்கே ஆழ்த்தையில், அல்லேலூயா. துன்பம் சோர்ந்து நிலை கலங்கே ஆழ்த்தையில், அலைகடல் தடுத்து நடுவழி இழுத்து, அலைகடல் தடுத்து நடுவழி இழுத்து நடத்திய செல்ல கர்த்தரை ஆடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே ஆடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே என்று மாறும் எந்த துயரம் என்று மன்னனும் என்று மாறும் எந்த துயரம் என்று மன்னனும் மாறாவின் கசப்பை மதுரமாக்கி, மாறாவின் கசப்பை மதுரமாக்கி மகிழ்வித்த மகிழ்வனையே ஆடுவேன், அரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே ஆடுவேன், அரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. வாழ்க்கை மாறி பட்டினி சந்தமம் நேரடி பணமிழமா, வாழ்க்கை மாறி பட்டினி சந்தமம் நேரடி வானமன்னார் ஞானமை நோக்கி
இன்னைக்கு தேவனுடைய வாசஸ்தலமா கட்டப்பட்டு வந்தோம். அந்த இஸ்ரவேலரெல்லாம் எப்படி மண்ணா போட்டு வனாந்தரத்தில் நடத்தினாரோ, அற்புதமா தண்ணி காடெல்லாம் கொடுத்தாருல, உங்களுக்கு தெரியும்ல, அப்படிப்பட்ட அனுபவத்துல அவர் நம்மை நடத்த முடியும். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு விஷயத்துக்கு போவோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். எபேசியர் 1:19 அது என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், நம்முடைய வல்லமையினாலே எழுப்பினார், அவருக்கு ஒரு புதிய மகிமையான சரீரத்தை கொடுத்தார் என்று சொல்லிவிட்டு, அதே விதமாக விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலும், இல்லையா, நம்மிடத்திலும் அதே வல்லமையை காண்பித்து நம்முடைய சரீரத்தை அவருடைய மகிமை சரீரத்துக்கு மறுரூபப்படுத்துவார். ஹல்லேலூயா. அதை அறிந்து கொள்ளும்படி பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம், ஜெபங்க. அப்ப இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பி, அது 1 பேதுரு 1:21, இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமை கொடுத்தோர் என்று வாசிக்கிறோம். அதாவது 2 உயிர்த்தெழுதல் இருக்கிறது, மொத்தம் 3 வருது. 1 பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதல், 2வது இரத்த சாட்சிகளுடைய உயிர்த்தெழுதல், 3வது மற்ற ரிமைனிங் அப்புறம் உள்ள எல்லாருடைய உயிர்த்தெழுதல் இருக்கு. இங்க சொல்லி இருக்கிற உயிர்த்தெழுதல், முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்ளுகிற அந்த சூழலிலே நடக்கிற உயிர்த்தெழுதல். லூக்கா 20:36 அவர்கள் தேவனுக்கு பிள்ளைகளும் தேவதூதர்களுக்கு ஒப்பாக இருப்பார்கள். மரித்தோர் உயிர்த்தெழுதலை அடைய பாத்திரவான்களாக எண்ணப்படுகிறவர்கள் தேவனுக்கு பிள்ளைகளும் தேவதூதர்களுக்கு ஒப்பாக இருப்பார்கள், அவர்கள் இனி மரிக்க மாட்டார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். 1 யோவான் 3:2 அவர் இயேசு இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதனாலே அவரை போல இருப்போம் என்று வாசிக்கிறோம். சரியா? பிலிப்பியர் 3:21 தானே, 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அவர் தம்முடைய வல்லமையான செயலினாலே 21 தம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு பாய் மறுரூபப்படுத்துவார். கவனிக்கிறீங்களா? நம்மை மீண்டும் உயிரோடு எழுப்பி இயேசுவுக்கு தேவன் கொடுத்த சரீரத்துக்கு ஒப்பான ஒரு மகிமையான சரீரத்தை தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த அறிவு நமக்கு வேணும். அதுக்காக ஜெபிக்கிறேன். பிரகாசமுள்ள மனக்கண்கள்னா அந்த காரியத்தை பற்றி ஒரு அறிவு, ஒரு தெளிவு நமக்கு வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒரு காரியம். இது அழிவுக்குரிய சரீரத்துக்கு சுகத்துக்கு ஜெபிக்கிறதில்ல, பேக்கி நோக்கி ஜெபிக்கிறதில்ல. இந்த அழியாத சரீரத்தை ஜோம் பண்ணி ஆமாம் பிரசங்கியாரே என்னை விசுவாசிக்கிறவங்க மரித்தாலும் படைப்பான், மரிக்காமலும் மறுக்கான்னு எழுதியிருக்கேன், ஜோம் பண்ணி சாவாமல் இருக்கலான்னு நினைச்சப்படாது. அப்படி உள்ள ஜெபம் கிடையாது. பாருங்க, இயேசுவன் சரீரத்துக்கு பாய் நம்மை மறுரூபப்படுத்தி மாற்றி அமைக்கிற அந்த வல்லமையான அனுபவத்தை குறித்த ஒரு நல்ல விசுவாசமும் தெளிவும் நமக்கு இருக்க வேண்டும். அதுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16-17 வந்து எல்லாம் கர்த்தர் தாமே 6 வாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தெய்வ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்தின் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஹல்லேலூயா. இந்த அனுபவமான உயிர்த்தெழுதல், இதுக்கு நாம் தகுதி அடைய வேண்டும். அதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். உங்களுக்கு சொல்ற புரியுதில்ல? எகைன் ஒன்று சொல்றேன். கிறிஸ்தவ மார்க்கத்தில் இப்போ கத்தோலிக்கர் அவங்க பல பாரம்பரியம் கொள்கை நம்பிக்கை பேசுறாங்க சொல்லிட்டு கடைசியில் இவர் விண்ணக வாழ்வின் 15ஆம் நாள் போனாருன்னு கள்ளக்கதையெல்லாம் பேசிக்கிறாங்க. இனி சிஎஸ்ஐ மரபில் எடுத்துக்கிட்டா அவங்களும் ஒரு கர்த்தருக்குள் மரித்தார், அண்ணன் கர்த்தருக்குள்ள மரித்தாராம். அண்ணன் கோயிலுக்கே போயிருக்க மாட்டார். விஷயம் சொல்ல போனா வேடிக்கையா இருக்கும். சாட்சியெல்லாம் சொல்லுவாங்க, அண்ணன் தம்பி தங்க கம்பியாகும், இவ்வளோ கதையெல்லாம் பேசுவான். ஸோ அவங்களும் பேசி அப்போ எல்லாரும் நம்ம எல்லாரும் அந்த மாதிரிலாம் கர்த்தருக்குள்ள மரிச்சிட்டு இருக்கோம், ஆண்டவர் வரும்போது இதோட அவன் நம்பிடும். இன்னும் பெந்த கோஷ்டை கூட நான் நிறைய சூழ்நிலை இருக்கிறேன், நானே அடக்காரர்கள் நடத்துறேன். ஓகே, நான் கொஞ்சம் சொல்லிடுவேன். இவர் எப்படி வாழ்ந்தாரு முடிச்சாரு இருக்க போறாரு நமக்கு தெரியாது. எப்படிங்க நமக்கு தெரியாதுல்ல, நாம அவசரப்பட்ட அதையும் சொல்லணும். சரிப்பா இப்படி இருந்தோம், நாங்கள் பார்த்தோம், எந்த சாட்சியை சொல்லிட்டு முடியுங்க. ஏன்னா வெளிப்படுத்தல் 3:5 ஆண்டவர் சொல்ல, ஜெயங்குழுகிறவன் எவனும் அவனுடைய நாமத்தை கிறுக்கி போடாம விதாமன் பாவம் பரிசுத்த தூதன் பாவம் யார் அறிக்கை பண்றது? நான் அறிக்கை பண்ணணும், நீங்க யாருடா சாட்சி சொல்றதுக்கு? ஆமா, சாட்சியா இருக்கணும். சாட்சி சொல்றது தப்பு கிடையாது, வேண்டாம்னு சொல்றாரு. ஆனா
அங்க ஆண்டவர் சொல்ற சாட்சி மட்டும் இல்லைன்னா கதை கந்தலாயிரம் போயிடும்ல. அதான் சொல்றாருல, நான் புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கேன், நாமத்தை வெட்ட மாட்டேன், உன் போக்கையும் வரவை அறிந்திருக்கிறேன், வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைக்கு கிரியா இருந்திருக்கிறேன், நீ எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாருல, அவர் தான் சாட்சி கொடுக்கணும். அதனால நான் அடக்க நிகழ்ச்சி சொல்வேன், அவருடைய கிரியை கேட்டு ஒரு இடத்துக்கு போயிருக்காரு, அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். அப்புறம் உள்ளது நம்ம அங்கே போய் தான் அங்கே முடிவு பண்ணோம். சரிதானுங்களா? எனக்கு ஆண்டவர் கட்டு விட்டுருவோம் நான் சொல்லுவேன், இதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது, எங்களுக்கு தெரியாது. ஆனால் அங்கே போய் பார்ப்போம், அவர் ஆண்டவர் சாட்சி சொல்லுவோம், நம்ம கேட்கலாம் அப்படின்னு நம்ம முடிச்சிருவோம். ஆனால் வேற சபையெல்லாம் நான் நிறைய பார்க்குறேன், ஏதோ இவர் அங்கே இருக்கிற மாதிரியும் அவங்க பார்த்த மாதிரியும் சிலர் டூப்பெல்லாம் விட்றாங்கல்ல, அவங்க செத்தாக அங்கே சொர்க்கத்தில் இருக்காங்க, நான் சொப்பனை கண்டேன், தரிசனத்தில் கதையெல்லாம் நிறைய யூடியூப்ல வரும். ஆமாம், கதை பேசுங்கடா, பேசினார் ஒரு நாள் வருவார் நோட்டை எடுத்து, அவர் சொல்றது கேட்கும்போது உங்க கதையெல்லாம் பார்க்கணும், அப்படித்தானுங்க. ஸோ அப்போ என்ன செய்யணும்னா, இங்கே இருக்கும்போதே நமக்கு ஒரு நல்ல தெளிவு நிச்சயம் வேணும். சும்மா இந்த மாதிரி பாரம்பரியெல்லாம் நம்பிட்டு போகணும். நம்ம ஆண்டவரோட ஒரு ஐக்கியத்தில் உறவில் அந்த அனுபவத்தில் போகணும். ஓகே, அதை பற்றி ஒரு வசனம் இருக்கு. வழக்கமாக பேசினாருடைய வருகை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ மறுரூபமாகணும், வருகைக்கு போனோம்னா என்ன செய்யணும்னா, அது எபேசியர் 4:30 மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாகிட்ட பரிசுத்தாவியை சொல்லியிருக்குல்ல, தூக்கப்படுத்தப்படான்னு சொல்லியிருக்குல்ல. அப்போ இந்த முத்திரை இருந்தால்தான் வருகைக்கு போக முடியும் இல்லையா? இது எல்லாம் சபையில் கேட்குறது தானே, இந்த முத்திரை வேணும். அது எபேசியர் 1:13 விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவினால் முத்திரை போட முடியும்னு எழுதியிருக்கு. இந்த முத்திரை இல்லாட்டா பரலோகம் போக முடியாது. அதனால கை காலை உதறணும், அங்கே பாசை பேசணும். எதிராக ஒன்றும் பேசலை, வல்லமை விருப்பதெல்லாம் வரும், அங்கெல்லாம் எவ்வளோ பார்க்குறோம். அன்னை பாசைக்கு ஒன்றும் எதிராக பேசலை, இதெல்லாம் வழக்கமாக சொல்கிறதாங்க. ஆனால் அது 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிற வண்ணமாய் கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து, எப்படி சொல்லுங்க, மறுரூப சொல்லுங்க, மறுரூப படுகிறோமா பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சில டிரான்ஸ்லேஷன். நவ் இட்ஸ் ஹேப்பனிங். இப்பவே ஒரு மறுரூபம் நடக்குதாம். புரியுதா உங்களுக்கு? அவர் வரும்போது நடக்கிற மறுரூபத்தை பேசல, இப்பவே பரிசுத்த ஆவியானவரால் இயேசுவின் சாயலை போல ஒரு மறுரூபம் நமக்குள்ளே நடக்கணுமா வேண்டாமா? புதுசா இருக்கோ அது 2 கொரிந்தியர் 4:14. ஆனபடினால நாங்கள் சோர்ந்து போறதில்ல, எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதியது ஆக்கப்படுதா? அது எபேசியர் 3:16. அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படலாம். புறம்பான மனுஷன்ல பலப்பட்டா பெரிய பாக்ஸ் வாங்கணும், பலப்படாட்டா சின்ன பாக்ஸ் வாங்கணும், அவ்வளோதான். உள்ளான மனுஷனுக்கு பலப்படணும், சொல்லி தான் தீரணும். சுற்றி வளர்ச்சி பேசினா நம்ம ஆளுகளுக்கு மனசிலாகும், ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டா விஷயம் ஈஸி இல்லை. அதான் சரி. இப்போ என்ன பார்த்தீங்க, உள்ளான மனுஷன் மறுரூபப்படுதா? இப்போ நம்ம எல்லாம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் தெரியாது, உங்கள் அனுபவம் எனக்கு தெரியாது. இத்தனை வருஷம் கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா, எப்படி இருக்கீங்களா பிரதர்? அப்படியே தான் இருக்கும். எப்படி இருக்கீங்க சார்? அப்படியே தான் இருக்கு. என்னது இது? 30 வரையமா இப்படிதான் இருக்கு, அவ்வளோ வருதாவே இருக்கோம், கைகாலம் வளர்வாங்களோ, அங்கே பசெல்லாம் பேசுறாங்களா? 30 வருஷம் ஆன பிறகு இயேசுநாதருடைய சாயல், தன்மை, குணம் அந்த கேட்ட ஒரு மறுரூபம் நமக்குள்ள வரையில இல்லையா? வருதா வரையிலையா? வரையில பிரச்சனை. அதான் உள்ளது இல்லைன்னா இல்லையா? இதில் உள்ள வரையல. அப்போ இது 30 வரையும் உங்களுக்கு மறுரூபம் வரையலைன்னா இயேசுநாதர் அந்த ஒரே செகண்ட்ல எப்படியாக்க மறுரூபம் வரும்? அந்த வல்லமையினாலதான் மறுரூபம் ஆக்குவாருன்னு பிலிப்பியர் 3:21 சொல்லுது. இந்த வல்லமை இங்க உள்ள இருந்து இந்த ப்ராசஸ் நடக்கல. கரண்ட் கட் ஆகிக்கல, பவர்ல. இப்ப அவர் வந்தவொடனே எப்படி ஆகும்? யோசிச்சு பாருங்க, புரியுதா உங்களுக்கு? நான் சபையை பற்றி பேசிட்டு இருக்கேன், வருகையின் காலத்தில் வந்திருக்கேங்க எல்லாரும். அப்புறம் போல பாருங்க, இப்போ ஆட்டோவில் ரொம்ப நல்லா தான் இருக்கு, சந்தோஷம் தான். அனுபவம் எப்படி அம்மா இருக்கு? நாங்கள் எப்படிதான் பேசணும்? இல்லையோ? ஆமாண்டவரே, அந்த பணம் வரையிலே நான் இந்த கூட்டத்துக்கு வந்தேன், எனக்கு கடன் தீர்ந்தது, இந்த கூட்டத்துக்கு வந்தேன், கல்யாணம் நடந்தது, ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகுதான் எனக்கு வேலை கிடைச்சது, கார் வேண்டாம் எல்லாம் சொல்லி ஆளு எல்லாம் அங்கே பரவாயில்ல போய் நிற்க. அவர்கிட்ட போய் எங்கே வந்தீங்க? அது ஆண்டவரே, நீர் எனக்கு கேன்சரை சுகமாக்கினீர். கேன்சரை சுகமாக்கினது உள்ளதுதான். இப்போ செத்து தானே இங்கே வந்திருக்க நீ? கார் வந்தீர், காரை போட்டுட்டு தானே இங்கே வந்தா? வீடு அதெல்லாம் போட்டாச்சு, இங்கே வராங்க என்ன கொண்டு வந்தாய் அதை சொல்லு. மாம்ச சரீரத்தை மண்டல வச்சாச்சு, இங்கே வராங்க என்ன கொண்டு வந்தா?
என்ன கொண்டாந்து அங்கேருந்து பேன்னு முடிக்குது. இல்லை இல்லையா? புரியலையா சொல்லுது? அதான் உள்ளான மனுஷன்ல வல்லமையா பல்லப்பட சொல்லியிருக்கு. புறம்பான மனுஷன் அழிஞ்சு போகுதுன்னு சொல்லியா சொல்லியா? மாம்சம் எல்லாம் புல்லை போல போல இருக்குன்னு. இதுக்கு மேலே போகாம உள்ளான மனுஷன்ல பலப்படணும். அதனாலதான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்துல வந்து என்ன படிக்கிறோம் தெரியுமா? நான் இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாக இருக்கிறோம் என்று அறிகிறோம். ஆமாம் 7:5. இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாக இருக்கிறோம் என்று அறிந்து எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கும் அதிகமாய் விரும்புகிறோம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமாக இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காக தீமைக்காவது தக்க பலனடைம்படி எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். அல்லேலூயா. ஒன்று புரிஞ்சுக்கணும், இயேசுநாதர் இனி வரும்போது நியாயாதிபதியாக வருவார். எப்படி வருவாரா? அவர் நியாயாதிபதி. இந்த வசனம் சொல்றதுல நியாயாதிபதியாக வருவார். இயேசு சொல்வார், அது 5:22, பிதாவானவர் நியாயத்திற்கு செய்கிற அதிகாரம் முழுவதும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்னு சொல்லுவார். அப்போஸ்தலர் 10:41-42 பேதுரு சொல்றார்ல, அவர் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனால் நியமிக்கப்பட்ட நியாயாதிபதி என்று பிரசங்கிக்கும் அவர்களுக்கு 42 எங்களுக்கு கட்டளையிட்டார். அப்ப இயேசு நியாயாதிபதியாக வருவார். கிரியைக்கேற்ப நியாயம் தீர்ப்பார். எல்லாத்தையும் எழுதி பதிவு செய்து வச்சிருக்காரு. புரியல சொல்லுது? அவர் நியாயாதிபதியாக வருவாருங்கிற விழிப்பு பயம் நமக்கு இருக்கணுமா வேண்டாமா? நீங்க படிக்கணும். விழிக்கதானே வந்திய எதுல எல்லாம் விழிப்பா இருக்கணும்னு ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அல்லேலூயா. சரி, இப்போ 1 தெசலோனிக்கர் 2:11 தேவனுடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும். மேலும் நம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்கள் அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரமாய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் பிள்ளைகள் சொல்லுகிறது போல ஒவ்வொருவருக்கும் புத்தி சொன்னோன்னு இருக்கு. அப்போ தேவனுடைய ராஜ்யம், மகிமையின் ராஜ்யம், அது சாவில்லாத ராஜ்யம், அது நித்திய ராஜ்யம், எல்லாம் ஓரளவு உங்களுக்கு தெரியும். அந்த ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு நாம தகுதி உள்ளவர்களாக நடக்கணும். என்ன சொல்றீங்க? இப்போ புரிஞ்சில்ல? திரும்ப சுவிசேஷம் மோசடின்னு எவ்வளவு தகுதிப்பட வேண்டியிருக்கு. அந்த சாயலாக தானே மகிமை அடையணும்னு இருக்கு. 2 கொரிந்தியர் 7:1 மாம்சத்தில் ஆவியில் உண்டான எல்லா அசுசியும் நீங்க சுத்திகரித்து கொண்டு பரிசுத்த மாதிரி தேவ பயத்தோட பூரணப்படுத்த கிடவும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பதில்லையே சொல்லியிருக்கா? அதுக்காக சபையை வச்சிருக்கு. இதுக்காக செபம், கூட்டம், பிரசங்கம் இதெல்லாம் இதுக்காக. சும்மா வந்து சடங்காச்சாரமா வந்து நடத்திட்டு போறதுக்கு இல்லை. எத்தனை கூட்டத்தில் பங்கெடுத்திய, எத்தனை கர்த்தருடைய பந்தியில பங்கெடுத்திய, அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள உள்ளான மனுஷன்ல ஏற்பட்ட மாறுதல் என்னது? ஏன்னா இது மிச்சம் எல்லாம் விட்டுட்டு போனோம். இந்த உள்ளான மனுஷன் தான் நம்ம விட்டு வெளியே போறது. அல்ல இல்லையா? கிரியைக்கேற்ப வித்தியாசமான மகிமையிலே காணப்படுவார்கள். வெளிப்படுத்தல் 19:8 சுத்தம் பிரகாசம் உள்ள மல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி பரிசுத்தவான்களுக்கு அளிக்கப்பட்டது. அது பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. எப்படி? அவருடைய நீதிகளுக்கு ஏற்ப அவர்கள் வித்தியாசமான மகிமையிலே காணப்படுவார்கள். அது 1 கொரிந்தியர் 15:40-41 சூரியனுடைய மகிமை வேறே, சந்திரனுடைய மகிமை வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமை வேறே. மகிமை பிரகாசத்துல வித்தியாசம் இருக்கிறது இல்லையா? மரித்தவர் உயிர்த்தெழுதலாம் அப்படியே அல்ல. அப்படின்னா நீங்க மரித்தவர் உயிர்த்தெழுதல் புதிய சரீரத்தோட வரும்போது சில ஆழ்வையெல்லாம் சூரியனை போல மகி பிரகாசமாக எப்படி இருப்பார்கள்? பார்க்க முடியாது, பயங்கர வெளிச்சம். நீதிமான்களோ சூரியனை போல பிரகாசிப்பார்கள் ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அப்படியும் இது வேற ஒரு கூட்டத்தான பார்த்தா சந்திரனை மாதிரி கொஞ்சம் மங்கி. அதுக்கப்புறம் மிச்சம் உள்ள ஆள்லாம் இந்த லைட்டு டியூப் லைட்டு லைட்டு மாதிரி. அதுக்கு அடுத்து நிறைய பேர் மண்ணெண்ணா வழக்கு மாதிரி நிக்கட்டா இருக்கட்டா போட்டா இப்படி இருப்பாங்க. அவரவருக்கு லட்சணத்துக்காரமே இருப்பாங்க. வேற என்னத்த இங்க போய் போத்தீஸ்ல வாங்கி நட்சத்திரம் அடிச்சு கட்டிட்டோன்னு அங்க போக முடியும், பட்டு கட்டினோன்னு அங்க போக முடியும். நான் இப்படிதான் பேசுவேன். நான் ஊழியம் முடிச்சுட்டு பைக்கில் ராத்திரி வாராய் ரோட்டுல நட்சத்திரம் மின்னுது. இது என்னடா நட்சத்திரம் ரோட்டில் மின்னதுன்னு பார்த்தா மணவாட்டி போறா, அவன் கூட்டம் படிக்க போறா வீட்டுக்கு. அவர் மின்னல் அடிச்சுட்டு போறா ரோடு. அப்ப ஆவியான இருக்கிறார் பாத்தியா? நான் குணத்தை சரியாகு. குணம் தான் மகிமையா வெளிப்படும், கிரியைகள் வெளிப்படும். உள்ளான மனுஷன்ல வெளிச்சம் இருக்கு, உன்னுள்ள வெளிச்சங்கள் அப்படி எச்சரிக்காது. அதுக்கு இது அப்படிலாம் நான் சொன்னா இது எப்படி போறான்? இப்படி நிறைய நூதனை நடக்கு பார்த்துக்க. கிரியை கனி குணம் ஒண்ணுமே கிடையாது.
எப்படிப்பட்ட ரீதியிலே போய் பாவம் என்னத்தை செய்யுது, திட்டுதானு தெரியல, பரிதாபப்படுதானு தெரியல. ஆண்டவரே வச்சு ஒரு பேர் முடிச்சு விட்டு ஜோம் பண்ணிட்டு நம்ம வேலைக்கு போனோம் இல்லையா, போயிட்டே இருக்கிறோம். அப்போ மகிமையான அனுபவம் இருக்கிறது. 1 Corinthians 15:47 படிச்சா, மண்ணானவனுடைய சாயலை நாம் அடைந்திருக்கிறது போல முதலாம் மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவனுடைய சாயலை சிக்கிட்டா இல்லையா, இன்னும் சிக்கிட்டா இல்லையா, இப்ப இருக்கேன் இல்லையா, இது மாதிரி இயேசுவின் சாயலை நாம் அடைய வேண்டும். அல்லேலூயா. வானவருடைய சாயலை அடையும்படிதான் இந்த சுவிசேஷம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு ஐடியா கிடைச்சா, சில விஷயம் தான் சொல்லியிருக்கேன், இன்னும் வந்துகிட்டே இருக்கோம், இப்போதைக்கு போதும். அப்போ நாம் எங்கெல்லாம் வெளிப்படைய வேண்டி இருக்கிறது? முதலாவது சாத்தானால் மோசம் போகாம இருக்க வெளிப்பா இருக்கணும். சீசத்துக்கு பதிலாய் பக்தத்துவம் என்ற மோசடி சுவிசேஷம் இருக்கிறது, வெளிப்பா இருக்கணும். நம்முடைய கிரியை பலன் வர்றேன்னு ஆண்டவர் சொன்னா, நம்ம கிருபை சுவிசேஷம் பிச்சைக்கார சுவிசேஷம்னு நம்பி நெருக்கூட்டம் போகுது, நாம் அதை குறித்து வெளிப்பா இருக்கணும். மரித்தோரின் உயிர் தழுதல், இயேசுவின் சரீரத்துக்கு நம்முடைய சரீரத்தை மாற்றி அமைப்பார் என்று சொல்லியிருக்கு, அதை குறித்து வெளிப்பா இருக்கணும். அவருக்கு ஒப்பான அது 2 தெசலோனிக்கர் 2:14 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக இந்த சுவிசேஷத்தினால அந்த ரட்சிப்புக்கு தேவன் அழைப்பார். அல்லேலூயா. அதான் நான் சொன்னேன், இயேசுவை மரித்தோரில் எழுப்பி அவருக்கு மகிமை கொடுத்தார்ல, அது மாதிரி ஒரு மகிமையை நமக்கு கொடுக்குறாங்க. எவ்வளோ பெரிய சுவிசேஷம் பார்த்தலாம், எந்த புத்தகத்திலையும் இல்லை. நான் எல்லா வேதங்களும் படிச்சிருக்கேன், கொஞ்சம் சில விஷயத்துல இருக்கு. எவ்வளோ தெளிவா அழகா நேர்த்தியா நமக்கு கொடுத்துருக்கு. இந்த விழிப்பு, இந்த உணர்வு, இந்த அறிவு நமக்கு வராததுனாலே ஆகும் நமக்குள்ள எழுப்புதல் கிடையாது, நமக்குள்ள ஒரு வைராக்கிய வாஞ்ச கிடையாது. ஏதோ வந்தோம், போச்சு, இப்போ போனா வடக்கோடி போறது, தெக்கோடி வருது, தெக்கோடி போறது, மேற்கோடி வருது, அப்படித்தானே? ஆமா, ஒரு காரியம் இருக்கு முன்னால வருது. அது யோவான் 14:30 இயேசு சொல்றாரு, உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்குரியது ஒன்றும் என்னிடத்துல இல்லை. கவனிக்கிறீங்களா? அவனுக்கு உள்ள ஒண்ணு எனக்குள்ள இல்லை. இப்ப நம்ம நிலைமை என்னன்னு கேட்டா, மனசை பரலோகத்துல வைங்கன்னு ஆண்டவர் சொன்னார்ல, மற்ற 6:21 உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கோ இதே இருக்கும், அங்கே பரலோகத்துல வைங்கன்னு சொன்னார். அது 2:7 உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். எப்படியா? எலும்பு சதை தான் இங்கே இருக்கு, மனசு பரலோகத்துல இருக்கணுமா விசுவாசி. இப்ப புரியுதா? சபையாரன்னு சொன்னா இப்படி சொல்லியாச்சு. ஏசுநாதர் சொன்னாரு, சாத்தானுக்குள்ள ஒண்ணாங்கிட்டார். இப்போ பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஏறுவாய்னு சொல்லி சாத்தானுக்கு உலகம் அம்பட நம்ம மனசுக்குள்ள வந்தாச்சு இல்லையா? சாத்தானுக்கு தானே தீ கொண்டு தானே வச்சிருக்கு. ஆண்டவர் என்கிட்ட இல்லைன்னு சொன்னார், அவர்கிட்ட இல்லைன்னு, அவர் வேண்டாம் இல்லைன்னு சொல்ற விஷயம் அம்பட இப்போ நமக்குள்ள ஏற்றி வச்சிருக்கு. சாத்தான் சொல்ல, எனக்கு விஷயம் இருக்கு, நான் போக மாட்டேன், நான் முடியும். உதாரணத்தோட முடிக்கணும். ஒரு இடத்துல ஒரு பொம்பளைக்கு பேன் பிடிக்கும், ஒரு இடத்துல சொல்லுது, நான் போக மாட்டேன், எனக்குள்ளதுக்கு இருக்கு, எடுத்துக்கிட்டு தான் போவேன். உனக்குள்ளதுக்கு என்ன இருக்கு? இந்த பொம்பளை தலையில சுற்றி இருக்க திருப்பா எனக்குள்ள, எப்படியா திருப்பா எனக்குள்ள, அது எப்படி உனக்குள்ளதுன்னு கேட்டா, அது இந்த இடத்துல ஒரு கோயில் இருக்கும், அது பேரெல்லாம் சொல்லியாது, ஊர்ல சொல்லியாது இருக்கு. அந்த கோயிலுக்கு நிறைய பேர் தலைமுடி நேர்ச்சை பண்ணுவாங்க. என்ன நேர்ச்சை பண்ணுவாங்களா? தலைமுடி நேர்ச்சை பண்ணுவாங்களா? ஒரு வருஷம் வளர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். வளர்த்துட்டு அந்த குறிப்பிட்ட நாளிலே போய் தலைமுடிலாம் வெட்டுவாங்களா? இல்லை, மொட்டை போடுவாங்கல்ல, எல்லாம் போய் மொட்டை போட்டா அது குமிஞ்சி கிடக்குது தலைமுடி. அவன் பார்த்தான், இதை அந்த தலைமுடி வச்சு ப்ராசஸ் பண்ணுவாங்கல்ல, விக்கு எல்லாம் கட்டுவாங்கல்ல, அவங்களை கூப்பிட்டு ஏலம் போட்டு கொடுத்துட்டு அவன் காசு பார்த்தான். இவன் வாங்கிட்டு போனா பார்த்தா, அவன் விடுவானா என்ன, காசு கொடுத்து வாங்கினது. அவன் தலைமுடி விற்று செஞ்சான், திரும்ப ஹோல்சேலா விற்றான். ஒருத்தன் ஹோல்சேலா வாங்கிட்டு வந்து அதை ரீட்டைலா விற்கிறதுக்கு இந்த அம்மா இருந்த தெரு வழியா வந்துட்டு போறான், திரிப்பான். இந்த அம்மாவுக்கு தலைமுடி கட்டையா இருந்தா ஒரு சிரிப்பான வாங்கி சொருகிட்டு மினிக்கிட்டு நடந்து வந்து புரியுதா? அதுக்கு தெரியல இது எங்க இருந்துதான் வந்துதான். அது தலையில சுத்திருது, எனக்கு உள்ளது எப்படி போவேன், நம்ம கலந்து கொண்டு கூட போயிட்டான். பாத்துக்க, ஒரு தலைமுடிய வச்சு அது உரிமை வரலாம். உலகத்தை தூக்கி மனசுல வச்சா சொல்லலாம், ஏன் உலகம் தாண்டா இருக்கு, நான் வடக்கோடி போய் தெற்கோடி வருவேன், சன்னலோடி போய் கதவுலோடி வருவேன், கருவாடு இருக்குது, பூனை சுத்தி வரும். இப்ப புரியுதா? பேம் போல பழைய காலத்துல பரலோகத்துல மனசை வச்சு பரலோகத்துல இருந்து ஆவியை பெற்று போனாங்க. போச்சுது, போனது ஒரே திருப்பி வந்து பார்க்க உட்கார்றது மடியில எல்லாம் வேற ஆவி வேற இருக்கு, பெற்றுதாவே இருக்கு. இப்போ எல்லாம் உலகத்தை உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஏறவாயினா எங்கோடியும் வட்டம் வடிமறைச்சு அந்த சாசு மண்டைக்குள்ள ஏற்றியாச்சு. உலகம் படம் நான் சொல்லி முடிக்கிறேன்.
ஒரு இடத்துல நான் பெருசாக சொல்லியிருந்தேன், நீ தாலி நூலும் ஏன் கலத்தினாய், ஏன் பட்டெல்லாம் உடுக்காம இப்படி ஆனாய் அப்படின்னு கேட்டா, உலக நேசம் உனக்குள்ளே இருக்கு. எனக்கு அதிர்ந்து போனேன், என்னடா இது ஆவியானவர் எப்படி பேசுறாரு, உலக நேசம் உள்ள ஆளு இதெல்லாம் கலக்குமான்னு கேட்டா, ஆமா இதெல்லாம் ஏன் கலத்துனீங்க எப்படி வந்தீங்க, அது இப்படி எல்லாம் கலத்திட்டு வந்தா பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு யாரெல்லாம் எங்க பிரசங்க சொன்னாரு. அதெல்லாம் வந்தேன் கொள்ளாமா, பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துல யாரும் எல்லாம் கலத்துனீங்க வரலாறு போறீங்க பார்த்துடுங்க. இதெல்லாம் ஆவியானவர் படிச்சது எல்லாம் பேசிருக்கோம். ஓ அவங்க இப்படியும் உள்ள இருக்கும் பார்த்துடுங்க. எத்தனை விஷயம் வந்துக்கிட்டே இருக்கோம். நம்ம அடுத்த காரியத்துக்கு போனா இல்லையா, அன்பு பிள்ளைகளே நாம் விழிப்பா இருக்கணும். இந்த காரியங்களை குறித்து தெளிவடைந்து நாம் தேவ சித்தம் செய்யும்படி இந்த நாளில் ஒப்பு கொடுப்பீங்களா, ஒப்பு கொடுப்பீங்களா? தேவசாய ஆக மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். தேவசாய ஆக மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். அந்த நாடு
பலதரப்படி வழங்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கடைசி நேரத்தில் இன்னும் வார்த்தைகளை